வணக்கம் மக்களே. நாங்க இன்னைக்கு பார்க்க போற விஷயம் ஸ்லீப் அண்ட் ஷெட்யூல். முதலாவது நான் ஆஸ் யூஷுவல் இந்த வட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணினேன். அதாவது வட் டபுள் ஜட்ஜ் கொஸ்டின்ஸ். இது ஏன் பார்க்கணும், இது என்னத்துக்கு முக்கியம், இதுக்கும் ஏ லெவலுக்கும் என்ன சம்பந்தம், தட்ஸ் த மெயின் திங் ஐ வாண்டட் டு டாக். ஸோ இப்ப நான் உனக்கு சிம்பிளா சொல்ல போனா, நீங்க ஐ மீன் எல்லாருக்கும் படிக்கணுமெண்ட் ஆசை இருக்கும், ஆசை இருக்கும், ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு போகணுமெண்ட் ஆசை இருக்கும், ஏ லெவல்ல 3 எடுக்கணுமெண்ட் ஆசை இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஐலண்ட் ரேங்க் வேணுமெல்லாம் ஆசை இருக்கு. ஆனா நீ படிக்க போறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஓகே, இன்றைக்கு வெட்டுறோம் புடுங்குறோம், உனக்கு அந்த உள்ளுக்கு இருந்து ஒரு வரி வேற அந்த விடாமுயற்சி பாட்டை கொண்டு ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் உனக்கு உள்ளுக்கு ஒரு ஃபயர் வள்ளிக்கிட்டோம்னா அந்த அட்ரினலின் ரஷ்ல இன்றைக்கு போய் புத்தகத்தை தூக்குறோம்னு தூக்குவேன். தூக்குறதும் தூக்குற எந்த புத்தகம் தூக்குவ, பயாலஜி புத்தகம் தூக்கினா தூக்கினோட விரிச்சோட பிளான் ரீப்ரொடக்ஷன் இருக்கும், சைக்கஸையும் சைப்ரஸுக்கும் வித்தியாசமே தெரியாம என்ன இளவண்டு வாச்சோட உனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வேற, என்னடா வேற நித்திர வேற. ஓகேவா? உண்மையை சொல்லு, எத்தனை பேர் நீ தூக்க மாத்திரையா பயாலஜி புத்தகத்தை யூஸ் பண்ணி கொண்டிருக்கீங்க? எனக்கு அண்டை கொண்டு மெசேஜ் பண்ணுது, அண்ணா நான் அன்றைக்கு டைவர்சிட்டி எடுத்து படிச்சேன், நித்திர வருது இல்லைன்னா டைவர்சிட்டி எடுத்து படிச்சேன் ஆட்டோமேட்டிக்கா நித்திர வரமான்னு சொல்லி வாசிக்குது. சோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் என்ன? சோ அப்ப உங்களுக்கு அப்ப அந்த ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் என்று கேட்ட உடனே நீ படிக்க போன, நீ ஏன் உன்னால படிக்க இல்லாம இருக்கு? பிகாஸ் யூ ஆர் ஒர்க்கிங். அதாவது என்னன்னு சொல்றேன்டா, அந்த இம்பல்சிவ் ஆக்ஷன் சொல்றது. அதாவது இங்கிலீஷ்ல இம்பல்சிவ், தமிழ்ல வந்து இப்ப அந்த சடக்கன்னு கோவம் பெருமன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு இப்ப யாராவது ஏதாவது சொன்னா, இப்ப நாங்க நார்மல் மூட்ல இருப்போம், ஆனா நாங்க ஏதோ பிளான் பண்ணிக்க வேற யாராவது புதுசா ஏதாவது சடக்கன்னு எங்களுக்கு கோவம் பெருமன்னு சொல்லுவாங்க. தட்ஸ் கால்ட் அஸ் இம்பல்சிவ் ஆக்ஷன். இந்த இம்பல்சிவ் ஸ்டடீஸ்ல தான் நீங்க யூஸ்வலி ஒர்க் பண்ணுங்க. யோசிப்ப, இன்னைக்கு நார்மலா இருப்ப, நார்மலா இருக்க உடனே ஒரு ஏதாவது ஒரு பூஸ்ட் வரும், அல்லது உனக்கு முதல் பட்ஜெட் ரிசல்ட் வரும். உனக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்ல. ஏர் ஐலாண்ட் ஃபர்ஸ்ட், ஏர் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஏர் நேஷனல் ஃபர்ஸ்ட், ஏதோ நீயே எடுத்த மாதிரி ஒரு பிளான் கொண்டு தெரியுவேன். அப்போ ஒரு பூஸ்ட் வரும். அடுத்த நாள் எடுத்து பிள்ளையார் சிலையை வைக்கிறது, பிள்ளையார் சிலைக்கு பூசை பண்றது, பிள்ளையார் சிலைக்கு போட்டு வைக்கிறது. பிள்ளையார் 2 நாளைக்கு அங்கேயே இருப்பேன், 2 நாளைக்கு அப்புறம் பிள்ளையாரே நீ கவனிக்க மாட்டேன், உன்னையும் நீ கவனிக்க மாட்டேன். இது வளமை நடக்கிற விஷயம் தானே? டெஃபினெட்லி. சோ வை இஸ் திஸ் ரீசன்? இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய இம்பல்சிவ் ஸ்டடி ஆக்ஷன். அதாவது இது இது உனக்கு இவ்வளவு நாளா தெரிஞ்சிருக்காது. மற்றது முக்கியமா சொல்லிக் கொள்றேன், யாராவது மெமரி ஃபார்மேஷன் அல்லது பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுமென்று பாக்காட்டி தயவு செய்து அதை பார்த்துட்டு இதை பெற. நான் இது எல்லாமே அதுல கனெக்ட் பண்ணி தான் சொல்லுவேன், சரியா? சோ அந்த விஷயமே அது என்ன இம்பல்சிவ் ஸ்டடிஸ் உங்களுக்கு அன்றைக்கே தெரிஞ்சிருக்கு. நாங்க 3 டைப்ஸ் ஆஃப் மெமரி பாத்துறாங்க: ஷார்ட் டேர்ம் மெமரி, செகண்டரி மெமரி, டெர்ஷியரி மெமரி. நீயே சொல்லி இம்பல்சிவ் எந்த மெமரிக்குள்ள வரும்? ஷார்ட் டேர்ம் மெமரிக்கா வரப்போகுது. ஏனென்றா ஷார்ட்டா வந்து ஒரு ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணி செய்யற. அதாவது இப்படித்தான் ஒர்க் பண்ணணும்னு உனக்கு ஒரு ப்ராப்பர் பிளான் இல்ல. ஏன் ஒர்க் பண்றோம்னு உனக்கு தெரியாது. ஒரு பாட்டு வந்தது, பூஸ்டா கிடந்தது, வேலை செய்யறேன், அவ்வளவுதான். சோ உனக்கு ஏன் ஒர்க் பண்ணது தெரியாது. சரி, சும்மா அடுத்து படிப்போம் வந்து ஒரு சாட்டுக்கு படித்தல் என்பது இதுதான். சாட்டுக்கு படிக்கிறது பேருன்னு சொல்லுவாங்களே, அது மீனிங் இந்த இம்பல்சிவ் ஸ்டடிஸ். இதனாலதான்டா சிம்பிளா யோசிப்பார், நீ ஈவன் 2 ஹவர்ஸே படிச்சு முடிச்சிருந்தாலும் நெக்ஸ்ட் டே உனக்கு ஒன்றுமே படிக்காத மாதிரி தான் இருக்கும். அந்த 2 ஹவர்ஸ் இந்த எண்ட்ல உனக்கு ஒன்றுமே படிக்காத மாதிரி தான் இருக்கும். இது ப்ராப்ளம் நம்பர் 1. ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1 என்னங்கிற இம்பல்சிவ் ஸ்டடிஸ். இம்பல்சிவ் ஸ்டடிஸ் நான் மீன் பண்ண வரது என்ன, நீ ஒரு விஷயம் படிக்க என்னத்துக்கு படிக்கிறேன்னு தெரியாது, சும்மா இன்றைக்கு ஏதோ படிக்கணும்ன்றதுக்காக படிக்கிறது. ஒரு 2 மணித்தியால படிக்க போறது இல்லை, எனக்கு படிப்பா தெரியும். 2 மணித்தியால நீ படிச்ச பிறகு ஒன்றுமே படிக்காத மாதிரி இருக்கு. ஸோ தட்ஸ் இம்பல்சிவ் ஸ்டடிஸ். இது விஷயம். ரெண்டாவது, இப்போ ஒரு பெர்டிகுலர் செக்ஷன் படிக்கிறாய். இப்ப இப்ப இப்படி இங்க இப்ப இப்ப உனக்கு இப்ப ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சிருக்கு, 1 மணித்தியாலம் ஃப்ரீ டைம் கிடைச்சிருக்கு. 1 மணித்தியாலம் ஃப்ரீ டைம் கிடைக்க நீ ஓகே ஒரு பிசிக்ஸ் செய்ய வலிக்கிறாய். பிசிக்ஸ் என் கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் என்ன செய்யற நீங்கள், நான் வேலை தருவேன் தானே, எப்படியும் வேலை செய்ய வலிக்கிறேன். வேலை செய்ய வலிக்கிற, ஓகே நான் உனக்கு 11 மணி 12 கிளாஸ் முடிக்கிறேன். ஓகே, நீ 12 மணி வரைக்கும் வேலை செய்யறேன், 12 மணி வரைக்கும் போக்கஸ்டா வேலை செய்வாய். ரீசன் என்ன? நான் பூஸ்ட்ல அனுப்பி விடுவேன், அந்த பூஸ்ட்ல வேலை செய்வேன். அந்த ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் ஒரு 3/4 மணித்தியாலத்துக்கு அந்த ஒரு சொட்டு மிச்சம் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஆனா சிக்கல் என்ன வருமெண்டா, அப்படி வேலை செஞ்சோன்றதுக்கு உனக்கு மைண்டுக்கு ஓடும், ஐயோ நாளைக்கு விடிய காத்தால 7:30 கிளாஸ் இருக்கே, அந்த மனுஷன் வேற வந்து அறுப்பானி, ஏல குந்தலவாடா, இவங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமமா இருக்குடான்னு ஒரு டிப்ரெஷன் உனக்கு வருமா இல்லையா? ஐயோ அந்த மனுஷன் வேற சொன்னதே நாளைக்கு பயாலஜில எக்ஸாம் வைப்பேன் கேள்வி அப்புறம் நமக்கும் நரம்பு தொகுதியில நாளும் தெரியாது கோளும் தெரியாது. நெமட்டோடாவை கேட்டா நைடேரியாவை கேட்டா சிஎன்எஸ்ஐயும் எழுதி போட்டு வருவேன். இந்த நிலைமைக்கு நான் என்ன பண்ண போறேன்ற ஒரு டிப்ரெஷன் உள்ள மண்டைக்குள்ள ஓடுமா இல்லையா? ஓடுமா இல்லையா? ஏதோ உண்டு விடிய காத்தால. அதாவது உனக்கு இன்றைக்கு படிக்கையும் நாளைக்கு என்ன டிப்ரெஷன் ஓடும், நாளண்டைக்கு என்ன டிப்ரெஷன் ஓடும், விடிய என்ன டிப்ரெஷன் ஓடும். சோ திஸ் இஸ் கால்ட் as, நான் இதுக்கு ஐ மீன் இப்படி எல்லாம் இம்பல்சிவ் மைண்ட் செட்னா அவங்க பேர் வைக்கிறேன், நான் உனக்கு விளங்குறதுக்காக பேர் வைக்கிறேன். மங்கி மைண்ட் செட்.
இந்த குரங்கு இருக்கு தெரியுமா, குரங்கு அது ஒரு சாமான்ல நிக்காது. இங்க இருந்து அங்க போகும், அங்க இருந்து அங்க போகும். சோ மொத்தத்துல உனக்கு என்ன விளங்குறா, உனக்கு இன்னும் 6 அறிவு வளரே இல்லைன்ற அர்த்தம். நீ இன்னும் 5 அறிவுல குட்டி குரங்கு மாதிரி சுத்தி திரியிறன்னு அர்த்தம். சோ திஸ் இஸ் தட் மங்கி மைண்ட் செட். அதாவது ஒருவேளை இப்ப 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 நீ யோசிக்கலாம், இப்படி நான் யோசிக்கிறதுல என்ன நான் போல இருக்கு, நீ ஒன்று செய்துவேர் அந்த முக்காமலத்தையால நீ பிசிக்ஸும் செய்ய போறது இல்ல, நாளைக்கு என்ன நடக்க போறதை யோசிக்கிறதால நீ அதையும் செய்ய போறது இல்ல. செண்டும் கட்டா நிலைமையில வந்து நிப்பா. ஓமா இல்லையா? ஓமா இல்லையா? பெர்ஃபெக்ட். பிகாஸ் இது வளமே நடக்கிற விஷயம் இல்ல, நடக்க வேண்டிய விஷயம். டோன்ட் வரி. சோ திஸ் இஸ் கோல்ட் அஸ் இந்த ஷெடியூல்ல இருக்கிற பிரச்சனை, ஷெடியூல்ல இருக்கிற பிரச்சனை. அடுத்தது இந்த முக்கியமான அட்வைஸ் உனக்கு. அடுத்தது ஐ மீன் பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி இந்த இத்தனை மணி மட்டும் முடிச்சிடலாம் பேரண்ட்ஸ் சொல்ல மாட்டாங்க. பேரண்ட்ஸ் படிப்படின்னு சொல்லுவாங்க. மேபி இந்த கம்பேரிசன் பேரண்ட்ஸ் அளவு வரலாம். நான் இப்ப பேரண்ட்ஸ் எதிர்த்து கதைக்கிறனோ அல்லது பெரியாக்கள் எதிர்த்து கதைக்கிறனோ இல்ல. பட் அக்கார்டிங் டு மை பாயிண்ட் ஆஃப் வியூ மிக மிக தவறான விஷயம் கம்பேரிசன். மிக மிக தவறான விஷயம். இது உண்ட லைஃப்ல எந்த பக்கத்தால வந்தாலும் அது டேஞ்சர். என் லைஃப்ல ஒருக்கா வந்தது. என் லைஃப்ல ஒருக்கா வந்து என்ன கடைசியா கவுன்சிலிங் கொண்டு போற அளவுக்கு என்ன வச்சு சாவடிச்சுவாங்க. அதுக்கப்புறம் நான் அதை நான் சொல்ல, ஐ மீன் இப்ப பப்ளிக்கா போற வீடியோன்றதால நான் சொல்ல விரும்பல. எனக்கு அந்த விஷயம் அந்த ஐ மீன் கம்பேரிசனோட ஒரு பிரச்சனை எனக்கு நான் படிக்கிற காலத்துல நான் கம்பேரிசனோட பிரச்சனையை வீணா கொண்டு வந்து என்ன வீணா ஸ்ட்ரெஸ் ஆகி ஒவ்வொரு நாள் நான் விடிய கதையில 3 மணி கிளம்பினேன். ஒவ்வொரு நாளும் விடிய கதையில 3 மணி கிளம்பினான். நான் எழுப்பினேன் 3 மணி. அது என்ன எழுப்பினான்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் விடிய கதையில 3 மணி கிளம்பி படிப்பேன். ஆனா அந்த படிக்கிறது எனக்கு மண்டேக்கிறது. பிகாஸ் ஸ்ட்ரெஸ்ல தான் உள்ளுக்க போகும். இந்த கம்பேரிசன் ஸ்ட்ரெஸ்ல தான் உள்ளுக்க போகும். ஸோ மண்டே கிளியர் ஆகுது. மண்டே கிளியர் ஆகி இருக்க சம்டைம்ஸ் பிகாஸ் கோவம் எனக்கு அப்ப சரியான இம்பல்சிவ். இதால இது வரும் பயங்கர கோவம். ஐ வாஸ் ப்ரிஃபெக்ட். ஸோ ஸ்கூல்ல ப்ரிஃபெக்டா இருக்க நான் மார்னிங் வந்து ஐ மீன் நான் எப்பவுமே போது சின்ன பிள்ளைங்க டியூட்டி கிட்ட. ஸோ அவங்கள சின்ன பிள்ளைங்க டியூட்டி போய் அவங்கள குழந்தை பிள்ளை மாதிரி பார்க்கணும்டா. ஐ மீன் அவன் என்ன வளர்ந்தவன் பேசுறதுக்கு. ஸோ அவங்க குழந்தை பிள்ளை மாதிரி பார்க்க சம்டைம்ஸ் நான் அவங்களோட கத்திருக்கேன். எனக்கு அப்பதான் யோசிச்சேன் why I am behaving like that. Because முதல்ல இப்ப இப்ப இதுக்குள்ள இருக்க ஜெஃப் ஆகிட்டு நான் பெர்ஃபெக்டா இருக்கே சின்ன பிள்ளையில இருந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். அஸ்வின் மயூரன் நீங்களே இந்த 9ஆம் மணி 8ஆம் மணிடாப்ப நான் பெர்ஃபெக்டா இருக்கேக்க. ஐ டோன்ட் நோ, மேபி கிரேட் 9 கிரேட் 8 இந்த வாண்டெல்லாம் என்னதான் வருவாங்களோ படி கிரேட் 9. ஸோ இவங்க அப்ப இவங்க இதை விட சின்ன இதுக்கு அடுத்த பட்ச் 26. இப்போ உங்களோட 26 அதை விட அதுக்கு அடுத்த சின்ன சின்ன பட்சஸ் அவங்க எல்லாரும் அப்படி வரும். ஐ மீன் மார்னிங் அவங்க வருவாங்க வரைக்கும் அவங்க ஐ மீன் they'll feel happy when they see me because நான் அப்படிதான் அவங்களை ட்ரீட் பண்ணேன். பட் அந்த இடத்துல நான் கோவப்படுறேன். ஐ ஃபீல் லைக் சம்திங் ஹேப்பனிங் பிஹைண்ட் மீ. கம்பேரிஷன். அதுக்கு பிறகு கம்பேரிசனோட அது நான் சொல்லக்கூடாது பட் சொல்றேன். எஸ்.ஜே. சூர்யாட்ட இந்த மார்க் ஆண்டனி படத்தின் அந்த திரை வெளியீட்டு விழாவே இது சம்திங் என்ன ஞாபகம் இல்ல. எஸ்.ஜே. சூர்யாட்ட கேட்பாங்க நீங்க படத்துல பேசுனதுலயே உங்கள்ட்ட பிடிச்ச டயலாக் என்ன. அவன் கிடக்குறான். அது உனக்கு படத்துல தெரியும். சிலுக்கா அப்ப மகன் சொன்னானே அவன் கிடக்குறான் ஏதோ சம்திங் வருந்தானே அதேதான் அவன் கிடக்குறான். அதேதான் மற்றவன் சொல்றதா காதுல கேட்காத. யூ ஆர் யூனிக். உனக்குன்ற ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. உனக்குன்ற ஒரு ஸ்பெஷல் வே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் நம்புற விஷயம் என்னடாடா, இப்ப when I'm comparing to my batch or when comparing with someone else, what I'm telling is they can be best than me. I don't எனக்கு அதை பத்தி பிரச்சனையும் இல்லை. என்னை விட 1000 பேர் பெட்டரா இருக்கலாம், பெஸ்டா இருக்கலாம். என்னை விட எனக்கு உனக்கும் கீழே உள்ளவர் போட்டு நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. ஸோ கம்பேரிசன்ன்ற விஷயமே தேவையில்லை. பட் யூ ஹாவ் டு ஸ்பெசிஃபை வாட் யூ ஆர் ஸ்பெஷலிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் பேஷன். ஐ நோ ஐ எம் ஸ்பெஷலிஸ்ட் இல்ல. ஸோ எனக்கு அந்த விஷயம் பிடிக்க மாட்டாங்க. நான் அதுல கூட ஒர்க் பண்ணி கொண்டு போய் நான் அந்த இடத்துல ஒரு பிராண்ட்மேன் இந்த அண்ணா வந்து இதுல பெஸ்ட். That's the thing. Okay, 24, 25 24 கட்டுப்பாடு 24, 23 கட்டுப்பாடு என்னத்துல ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்கன்னா பிசிக்ஸ் ஸ்ட்ரக்சர் செய்யறதுல நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். ஸோ பிகாஸ் எனக்கு அது அவ்வளவு விருப்பம். உனக்கு விரும்பின இடத்துல நீ ஸ்பெஷலிஸ்டா இருக்க பழகு. அதை விட்டுட்டு இந்த முன் வீட்டு படியை 88 எடுக்கிறாய், நீ 68 தானே எடுக்கிறாய். பக்கத்து வீட்டு ஆன்டின்ற மகள் 95 எடுக்கிறாய், நீ 32 தானே எடுக்கிறாய். இந்த மாதிரியான கதையில விடு. பக்கத்து வீட்டு ஆன்டின்ற மகள் நீயும் உண்டல்ல. சரியா? எனக்கு தெரியும் நீ ஆன்டி என்ன எங்க போறேன், ஆன்டி மேங்கோ இல்ல. ஓகே, சோ இப்ப நம்ம கதை இருந்த கம்பேரிசன்ன்ற விஷயம் வேண்டாம். ரீசன் இது உண்ட படிப்பை கருக்கும். நான் பிரச்சனையே சொன்னதான் உனக்கு சொல்யூஷன் சொல்லலாம். சரி, இப்ப நான் மூன்று விஷயம் கதைக்க போறேன். இம்பல்சிவ், மங்கி மைண்ட் செட், கம்பேரிசன். இது எல்லாத்தையும் மேலதிகமா இந்த கம்பேரிசனால உனக்கு வர ஸ்ட்ரெஸ் இருக்கல்லோ, இந்த ஸ்ட்ரெஸ் பேர் மீன் மார்க்ஸ் எக்ஸாம்ல மார்க்ஸ் குறைஞ்சிடும். முன்னோட 4 பிள்ளை மார்க்ஸ் கூட எடுத்துரும். அது உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கணும், படிக்கணும் இன்னும் ஸ்ட்ரெஸ் கூடும். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீ என்ன செய்வ சொல்ல உண்மையா சொல்லு. உனக்கு படிக்க நேரம் தேவை, நீ என்ன செய்யற? உனக்கு படிக்க இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும், கொஞ்சம் ஊண்டி படிக்கணும், என்ன செய்யற? என்னத்தை குறைக்கிற? நீ படிக்க நேரம் தேவை என்னத்தை குறைப்பாய்? போன் விளையாடுறத குறைப்பியா? கேம் விளையாடுறத குறைப்பியா? சாப்பிட்ற டைமை குறைப்பியா? கிளாஸை குறைப்பியா? இல்ல கிளாஸுக்கு நடுவுல ஃப்ரெண்ட்ஸோட வெட்டியா தெரியறத குறைப்பியா? எதையும் குறைக்க மாட்டாய். யூ வில் ரிடியூஸ் யுவர் ஸ்லீப்.
எதை நீ வாழ்க்கையில குறைக்க கூடாதோ அதைத்தாண்டா நீ குறைப்ப. ஏன்டா எங்களுடைய ஆக்கள் மரியாதை கொடுக்காத ஒரே விஷயம் நித்திர. மரியாதை கொடுக்காத ஒரே விஷயம் நித்திர. நீ யோசிச்சு பாரு, எத்தனை டைம் வேஸ்ட் ஆகுற. இப்ப இப்படியே உங்களுக்கு வேர்ல்டுக்கு போனீங்களா இருந்தா 7:30 to 9:30 கிளாஸ் நடக்கு. நான் வேர்ல்டுக்கு போனா நான் சொல்றேன் 7:30 to 9:30 கிளாஸ் நடக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் கொடுக்க டைம் கிடைக்கணும். என்ன செய்யற நீ? கிளம்புறது. வேற என்ன செய்யற நீ? கிளம்புறது. நடுவுக்குள்ள ஒரு சரி மேபி இப்ப அன்றைக்கு ஒரு நாள் குமரன் சார் கிளாஸ் கிடைக்கல, ஏதோ ஒரு 1.5 hours பிரேக் இருக்குன்னு என்ன செய்வேன்? உடனே சுப்பிரமணியம் பார்க்க போவோமா, இல்ல காகல்ஸ்ல ஒரு படத்துக்கு போவோமா, இல்ல பக்கத்து வீட்டு பக்க சயின்ஸ் ஹால்ல போய் சைட் அடிப்போமா, இல்ல பெருமாடி கோயில் அடியில படத்துக்கு கிடப்போமா? இப்படித்தானே பிளான் பண்ணி. உண்மையா சொல்லு. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் கேர்ள்ஸ், ஐம் டாக்கிங் அபவுட் பாய்ஸ். பிகாஸ் அவங்களும் நானும் அப்படித்தான் இருந்தேன். நான் தான் சொல்றேன். எனக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறது நாங்களும் இப்படி செட்டா திரிவோம். ஓகே, அதாவது நான் இப்ப என்ன நிறைய பேர் கேட்கறாங்க, நீங்க என்னட்டு படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இப்ப விளங்குத நான் என்னட்டு படிச்சாட்டு சொல்றேன் இல்லையா? நான் என்னட்டு படிச்சேன்னு சொன்னனோ நீ ஃபெயில் தான். அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணாதீங்களான்னு சொல்றேன். ஐ மீன் ஐ ஆம் மேக்கிங் யூ பெர்ஃபெக்ட். நீ அதுல 80% கடைப்பிடிச்சா கூட நீ எங்கேயோ போயிடுவேன். சோ யூ ஹேவ் டு திங்க் வாட் யூ ஆர் வேஸ்டிங் இன் யுவர் லைஃப். இந்த மாதிரியான டைப். அடுத்தது நான் இதை பத்தி கதைக்க கூடாது. பிகாஸ் ஐ எம் ஆல்சோ டூயிங் கிளாஸ். நானும் ஓகே ஏதோ பேரண்ட்ஸ் கம்பேர் பண்ணாலும் பரவாயில்ல. நீங்களும் உங்களை என்னோட அதை சொல்லி போட்டு இன்ட்ரோலோட கம்பேர் பண்ணது. நீ உனக்கு யூனிக், நீ ஒரு யூனிக்கான ஆளுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ ஸ்பெஷலிஸ்டான விஷயம். நீ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அண்ணா உனக்கு படிப்பிக்க நான் நீ கஸ்டமர் நினைக்கிற ஒவ்வொரு செக்ஷனையும் ஹைட்ரோ கஸ்டமர் சொன்னீங்க ஈஸி ஆகிட்டு அன்றைக்கு லைட்ல அந்த செக்ஷன் நீங்க என்னென்ன விஷயத்த கஷ்டம். நான் ஹைட்ரோ டியூட் தரக்கு என்ன செஞ்சேன்? போட்ட அத்தனை கேள்வியுமே கஷ்டமான கேள்வி தான் போட்டேன். ரீசன் என்ன? நீ எதை கஷ்டம் நினைக்கிறியோ அதை ஈஸி ஆக்குறதுல நான் எக்ஸ்பர்ட். ஸோ வாட் ஐ எம் எக்ஸ்பர்ட் இன் அதை நான் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போவேன். ஸோ உங்களுக்கு வந்து யூனிக் டேலண்ட் இருக்கு, அதை பத்தி யோசிக்கும். இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, கம்பேரிசன் லீட்ஸ். இங்க நீங்க எந்த டைம் மோஸ்ட்லி வேஸ்ட் பண்றீங்கன்றத ஞாபகம். ஓகே, நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு நான் இதை பத்தி கதைக்க கூடாது. பட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓவர் கிளாஸ் இந்த கெப்பாசிட்டிக்கு மேலதிகமா இதுதான் இதுக்கு வழிவகுக்கிற ரீசன். ஒரு பிள்ளை இன்னொரு இடத்துக்கு கிளாஸுக்கு போகுது. அந்த இடத்துக்கு கிளாஸுக்கு போறதால அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை ஏற்கனவே டொப்பரா இருக்கும். அது அடுத்த விஷயம். ஸோ அந்த பிள்ளை அதால போறதால தான் போகுது. அந்த பிள்ளை அந்த கிளாஸுக்கு போகுது, நீயும் பின்னால போ. ஆகவே அது அங்க போ. ஐ எம் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் இட். ஈவன் எந்த கிளாஸுக்கு நீ அப்படி தேவையில்லாம வரேன்டாலும் இருந்தா நான் சொல்றேன், இந்த தயவு செய்து வராது. ரீசன் வந்து உனக்கு பிரயோசனம் இல்லாத எந்த ஒரு விஷயத்துக்கும் போகாது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சொல்லுவாங்க. நானே சிம்பிளா சொல்றேன். நான் எனக்கு A level தொடங்கின காலத்துல 3 பிசிக்ஸ் 2 கெமிஸ்ட்ரி இல்ல 3 கெமிஸ்ட்ரி 2 பயாலஜி. யா 3 பிசிக்ஸ் தானே, எனக்கு அதே ஞாபகம் இல்ல. 3 பிசிக்ஸ் 3 கெமிஸ்ட்ரி 2 பயாலஜின்னு நினைக்கிறேன் தொடங்கின காலத்துல. ஆனா இந்த கடைசி ஒரு வருஷம் இருக்கு, அந்த கடைசி அந்த எக்ஸாமுக்குள்ள படிக்கிற டைம்ல நான் அம்மாட்ட சொன்ன முதலாவது விஷயம், தயவு செய்து நான் இனி கிளாஸுக்கு போக மாட்டேன். என்ன ஆளை விட்டா காணும். எனக்கு வெறுக்கு மேடம். 5:30 கிளாஸால வந்த உடனே 7 மணிக்கு அடுத்த கிளாஸ், 7 மணிக்கு கிளாஸ் 8:30 9 மணிக்கு முடியும், 9:30 அடுத்த கிளாஸ், அது 11 மணிக்கு முடியும், 11:30 கிளாஸ் வைப்பாங்க. வாழ்க்கை வெறுக்குண்டே. நானப்படா படிக்கிறேன். ஐ மீன் படிக்கிறதுன்றதை விட முதல் நிம்மதியை எல்லாமே நன்றா படிக்கிறது. உனக்குள்ள மைண்டுக்குள்ள ஒரு நிம்மதி இல்ல. கிளாஸுக்கு போனா படிப்பு வரும் வேண்டா சொன்ன உங்களுக்கு உங்க மைண்ட் செட் முதல் மாத்துங்கடா. அது ஓகே, சில பேருக்கு கேட்டுக்கொண்டிருக்க படிப்பு வரும். அதைத்தான் கம்பேர் பண்ணாத. மெட்டவன் போறான்றதுக்கான நீ பின்னால உங்க லைஃபை நாசமாக்காத. ஸோ கடைசி நேரம் நான் போனது வந்து சயின்ஸ் வேர்ல்ட் 3 கிளாஸ். அட் த சேம் டைம் எங்க ஸ்கூல் சார் நான் கிளாஸ் பண்ண சொல்றேன். ஐ மீன் ரீசன் வந்து ஐ வாண்ட் டு ரெடியூஸ் த டைம் தட் ஐ ஆம் ஸ்பெண்டிங் இன் கிளாஸ். அடுத்தது நான் அந்த டைம் கிளாஸ்ல என்ன செய்வேன்? பிகாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நான் படிக்க வேண்டிய படம் பயாலஜியா மட்டும்தான் இருந்தது. என்ன பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எனக்கு கிளாஸே காணும். அந்த கிளாஸ் டைம் அப்படி எஃபெக்டிவா இருக்கணும்னு சொல்றேன். எனக்கு கிளாஸே காணும். ஸோ அதுக்கப்புறம் நான் வீட்டை வந்து படிக்கிறதே கிடையாது. நான் பயாலஜி மட்டும் தான் படிக்கிறேன். ஸோ எனக்கு மிச்ச டைம் குறைச்சிட்டு நான் பயாலஜி கேட்ட மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன். ஸோ தீஸ் ஆர் த மெயின் ப்ராப்ளம்ஸ் தட் யூ ஹேவ். என்னத்துக்கு படிக்கிறோம்னு தெரியாம எடுத்தங்கவத்தனு படிக்கிறது. அடுத்தது ஒரு விஷயத்த படிக்க அடுத்த விஷயத்துல போக்கஸ் பண்றது. அடுத்தது உன்னை நீயே இன்னொருத்தனோட கம்பேர் பண்றது. அவனால செய்யக்கூடியதா இருக்கு, என்னால செய்யலாம் இருக்கு. அவன் ஸ்டைல் வேற என் ஸ்டைல் வேற. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த பட்சில என்ன காட்டி நிறைய இதுல பேச்சு விழுந்திருக்கு. என்னோட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையின்படி நான் வீட்டை படிச்சதே கிடையாது. வீட்டு எங்க அம்மாட்ட வந்து கிடையாது, நான் படிச்சதே கிடையாது. நான் எல்லாம் எக்ஸாமுக்கு மேல் படிக்கிற கேஸ். அப்படிப்பட்ட கேஸ் தான் நான். பட் அப்படி படிச்ச ஒழுங்கா படிக்கல. அது ஓகே, எனக்கு ஏதோ லக்ல ஒர்க் பண்ணிருக்கேன், அடுத்த விஷயம். ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங். கம்பேரிசன். அடுத்தது இந்த ஓவர் கிளாஸ். இந்த நாளையும் பத்தி நான் இந்த 4 பிரச்சனையும் தெரியாம நீ ஷெட்யூல் போட்டு பிரச்சனை இல்லை, பிரயோசனம் இல்லை. ஸோ இந்த இம்பல்சிவுக்கு மங்கி மைண்ட் செட்டுக்கு நான் இப்ப பிரச்சனை சொல்லுவேன். ஷெடியூலுக்குள்ள நான் கதைக்க போற விஷயம் இம்பல்சிவையும் மங்கி மைண்ட் செட்டையும் குறைக்கும். இந்த கம்பேரிசனையும் ஓவர் கிளாஸையும் நீங்க தான் பார்த்துக்கொள்ளணும். நான் சிம்பிளா ஒரு வசனம் சொல்லிக் கொள்றேன்.
உனக்கு ஒரு விஷயம் சாட்டிஸ்பேக்ஷனா தோணிட்டுதா, தயவு செய்து அதுக்கு மேல நீ ட்ரை பண்ண போகாத. அதாவது நீ ஒர்க் பண்ணப்ப அந்த டைமுக்கு நீ ஒர்க் பண்ணப்ப மேபி உனக்கு எஃபிஷியன்டா இல்லாம இருக்கு, நான் இதை விட கொஞ்சம் கூட வரும். சில பேர் இருக்காங்க வீட்டை ரெண்டா படிக்க மாட்டாங்க, அதனால கிளாஸுக்கு போற மட்டும் நீங்களே ஒரு உங்களுக்கான நீங்களே ஒரு சார்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கொண்டு போவீங்க. தட்ஸ் நாட் த ரியாலிட்டி. உன்னால வீட்டை இருந்து படிக்கிறான், இப்ப என்ன கிளாஸுக்கு போய் படிக்கிறாத? வீட்டை இருந்தே உன்னால படிக்கலாம கிட்ட கிளாஸுக்கு போய் என்ன படிக்கிற? ஃப்ரெண்ட்ஸோட இருந்து கிளம்புறது. உண்மையை சொல்லு, வீட்டுக்கும் கிளாஸுக்கும் என்ன வித்தியாசம்? வீட்டுல நீ இருந்து படிக்கிறதுக்கும் கிளாஸ்ல நீ இருந்து படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஃப்ரெண்ட்ஸோட வேலைன்றது பாய்ஸ் வேற வேலை பாக்குறது. சரி, இப்ப எஃப்எம் அந்த வேலை பாக்குறது நமக்கு அடுத்த விஷயம். தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங். உண்மையை யோசிச்சுப்பார், நீ என்னது கிளாஸ் போற? உண்மையா யோசிச்சுப்பார். யூ நீட் தட் அதனால இப்ப நான் பிள்ளைன்னு சொல்லல, எல்லாரையும் சொல்லல. யூ நீட் தட் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட். அதாவது அந்த ஃபேமிலியரான ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் வேணும்ன்றதுக்கான நீங்க நீ உள்ளார்ந்தமா யோசிச்சு பாருங்க. நீங்க ஏன் கிளாஸுக்கு போக ஆசைப்படுறீங்கன்னு. ஆன்லைன் கிளாஸ் உனக்கு வெறுக்கும் யோசிச்சுப்ப. அதே கிளாஸ, அதே சயின்ஸ் கிளாஸ உனக்கு ஆன்லைன்ல எடுத்த உனக்கு வெறுக்கும். ஆனா கிளாஸுக்கு போக சந்தோஷம். வை? யூ நீட் தட் ஃபேமிலி என்விரான்மெண்ட். நான் அடிக்கடி சொல்றேன்டா, ஒரு ப்ராப்ளமுக்கு இது சொல்யூஷன் பார்க்காத, இந்த ப்ராப்ளமுக்கு ஏன் இது சொல்யூஷன், நீ ஏன் கிளாஸுக்கு போறன்றது இப்ப விளங்குதா? படிக்கிறேன்னா ஆன்லைன்லயே படிக்கலாம் தானே, ஏன் நீ அங்க போய் படிக்கணும்? யூ நீட் தட் ஃபேமிலி என்விரான்மெண்ட், யூ நீட் தட் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட். சோ நீங்க ஓவர் கிளாஸ் போறதுக்கு முக்காவாசி காரணம், என் ஃப்ரெண்ட் அங்க போறான் அவனுக்கு பின்னால நான் போவேன். பேசிக். ஓமா இல்லையா? நீங்க இப்ப போய்கொண்டிருக்கிற கிளாஸஸ்ல ஐ எம் பிரிட்டி ஷுவர் பாதி கிளாஸ் இந்த ரீசனுக்காக தான் போவீங்க. உண்மையா சொல்லு, உள்ளார்ந்தமா யோசிச்சுப்ப. நீ போற முழு கிளாஸும் ஏதோ ஒரு பிரியோசனம் இருந்து நீ ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்து போறியா, இல்ல இந்த ஃப்ரெண்ட் போறான்னு அதை காண்டிப்போம். ஏதோ அந்த அந்த சேர்ட்ட அது இருக்குன்னு சொல்றாங்க அதனால போவோம். எனக்கு அது பிரியோசனம் இல்லாட்டியும் பரவாயில்ல, அவர்கிட்ட போனா பாஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க அதனால போவோம். 100% சக்சஸ் ரேட், A+ எடுத்து காட்டுகின்றோம். இதை பார்த்துட்டு போறது. உண்மையா சொல்லு, எத்தனை பேர் நீங்க இதுல யூஸ்ஃபுல்லா போறீங்க? எஸ் ஓ நோ? தட்ஸ் வாட் ஐம். நான் எந்த கிளாஸையும் உட்படத்தான் சொல்றேன். வான்ட்டு ஒருத்தர் நான் ஒன்னையும் சொல்ல மாட்டேன், ஒன்றே சொல்ல மாட்டேன். ரீசன் என்னடா, உனக்கு பிரியோசனமா இருக்கிற விஷயத்த மட்டும் போக்கஸ் பண்ணு, மிச்சம் எதையும் போக்கஸ் பண்ணாத. பிகாஸ் யூ ஹாவ் லிமிடெட் டைம். யூ ஆர் இன் ஏ லெவல், யூ ஆர் அடல்ட்ஸ், யூ ஆர் ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். யூ ஹாவ் டு திங்க் அபவுட் யுவர் லைஃப், நாட் எவ்ரி ஒன் எல்ஸ். உன்னை தவிர அத்தனை பேரும் உங்க லைஃபை டிசைட் பண்ணி கொண்டிருக்கிறேன். நீ எந்த கிளாஸுக்கு போகணும், எத்தனை மணிக்கு கிளம்பணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும், யாரோட கம்பேர் பண்ணணும், நீ எவ்வளவு மார்க்ஸ் எடுக்கணும்ன்றத அடுத்தவன் டிசைட் பண்ண எப்ப நீ துரியோ, தென் யூ டிசைட் யுவர் லைஃப், யூ ஆர் கோன். அவன் என்ன ரிசல்ட்ஸ் எடுக்க ஆசைப்படுறானோ அதான் நீ எடுப்ப. நீ என்ன ரிசல்ட்ஸ் எடுக்க ஆசைப்படுற? ஸ்டில் நான் படிக்கிற காலத்துல என் அம்மா என்ன ஒரு நாளும் படின்னு சொன்னது கிடையாது. இப்ப கூட மெடிக்கல் லைஃப்ல என் அம்மா இன்று வரைக்கும் என் அம்மாவும் அப்பாவும் என்ன படின்னு சொன்னதே கிடையாது. பிகாஸ் தே நோ அவன் சொல்றதால என்னால படிக்க இயலாது. நான் எப்ப ஆசைப்பட்டு படிக்கணும் அப்பதான் படிக்கும். ஒரு நாளும் இப்ப நான் இப்ப மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து ஒரு வருஷம் தாண்டிட்டு 1.5 வருஷம் ஆக போகுது. ஸ்டில் சிங்கிள் வேர்ட். எனக்கு இப்ப 15 நாள்ல எக்ஸாம், 15 நாள்ல எக்ஸாம். நான் இப்ப கொஞ்ச நாள் படிக்கல தான், ஒரு வார்த்தை சொல்லி நீ படி சொல்ல மாட்டேன். ரீசன் அவைக்கு தெரியும். அவனா படிக்க தொடங்கினா அவனை நிப்பாட்ட இயலாது. நாங்களா போஸ்ட் பண்ணி அவனை படிக்கவும் வைக்கல. அவன்ட பிகாஸ் அவைக்கு தெரியும் அவன் மைண்ட் செட். பிகாஸ் எனக்கு உனக்கு எவ்வளவு பிரெயின் அட்வைஸ் சொல்லலாம்னு எனக்கு தெரியும் தான், எந்த பிரெயின் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும். ஐ நோ இஃப் ஐ எம் ஹாப்பி ஐ வில் ஸ்டடி. தட்ஸ் வாட் ஐ சே. சோ தயவு செய்து இந்த லைஃபை ஸ்ட்ரெஸ் ஆக்காது, அடுத்தவனோட கம்பேர் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆக்காது. அட் த சேம் டைம் ஓவர் கிளாஸ் என்ற பிரச்சனையும் யோசிச்சுக்கணும். உனக்கு ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லா இல்லாம இருக்கு, அண்ணா கொஞ்சம் டைம் வேணும், நான் எந்த பாட்டுல படிக்க போறேன், எந்த பாட்டுல கொஞ்சம் எனக்கு பயாலஜி பிரச்சனையா இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனை வந்து பயாலஜி பீப்புளுக்கு தான் வரும். அவங்களுக்கு கிளாஸ்ல சொல்ற பயாலஜி எல்லாம் மண்டேக்குள்ள இருமடா. ஆனா என்னடா, யூ ஹேவ் டு இப்ப என்ன அன்னைக்கு படிச்ச ஞாபகம் இருக்கு தானே? ரிப்பீட்டட் ஸ்டடிஸ் அண்ட் அசோசியேஷன் ரெண்டும் இருந்தா தான் செகண்டரி டெர்ஷியரிக்கு போகும். நீங்க எல்லாருமே செகண்டரில தான் நிக்கிறீங்க இப்ப விளங்குது. பிகாஸ் ரிப்பீட் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் வேணும். இரவு தொடர்ந்து அப்படியே கிளாஸ் போய் கொண்டு வந்தா என்னன்றா படிக்க போறீங்க. ஸோ யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் திஸ் செல்ஃப். ஓகேவா? நான் இப்போ ஒருத்தரையும் பிளஸ் சொல்லல, பிகாஸ் எனக்கு தெரியும் இது ஒரு கண்ட்ராவர்சியான டாபிக். பிகாஸ் இவரே கிளாஸ் கொடுத்து கொண்டு இவர கிளாஸுக்கு போகாதீங்க. ஆமா, உண்மையா கிளாஸ் கொடுக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, கிளாஸுக்கு வாங்கணும்னு சொல்லுவாங்க. நான் அப்படி இல்லை, எந்த கிளாஸையும் உட்படதான் சொல்லுவோம். எனக்கு பிரியோசனம் இல்லையா, தயவு செய்து ஜாயின் பண்ணாத, நீயா இருந்து படி, உனக்கு அதான் தேவை. ஐ எம் ஜஸ்ட் ட்ரைனிங் பிகாஸ் தட்ஸ் வாட் ஐ வாண்ட். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் பிரச்சனை. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காண்டி ஸ்லீப்பை குறைக்கிறது நான் பள்ளின்னு சொல்ல போறேன். அட் த சேம் டைம் இது ஒரு அவ்வளவு பெரிய விஷயம் இல்லடா. ஏன் நான் ப்ராப்ளம சொல்றேன் என்றால், என்ன உங்கள பாதி பேருக்கு இருக்கிற பிரச்சனையே என்ன பிரச்சனைன்னு தெரியாதனடா உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை. யோசிச்சு சொல்லு. உண்மையா உனக்கெல்லாம் தலைவலி வாரத்துக்கு காரணம் என்ன? ஏன் தலைவலி வருதுன்னு தெரியாதான் உனக்கு தலைவலி வாரத்துக்கு காரணமே. யோசிச்சுப்ப. பாதி டைம்ஸ்ல அப்படித்தான் இருக்கு. ஏன் தலைவலி வருதுன்னு தெரியாதா உனக்கு தலைவலி வாரத்துக்கு காரணமே. ஏன் படிக்காம இருக்குன்னு தெரியாதா நீ படிக்காம இருக்கிறதுக்கு காரணமே. டெஃபினெட்லி. ஓமா இல்லையா? மக்களே, எனது அருமை குடிமக்களே,
என்னடா எல்லாம் எமோஷனல் ஆயிட்டீங்களோட வாழ்க்கை, அப்படி உங்களோட வாழ்க்கை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றேன்னு எமோஷனல் ஆயிட்டீங்களோடா. தெரியுது எமோஷனல், அதான் அந்த எமோஷனல் மைண்ட் செட்லயே ஓகே. இப்ப இவ்வளவு நேரம் நாங்க உங்க வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்டோமல்லோ, அப்ப அதற்கான தீர்வுகளை அருள வேண்டியது யார்? எங்கள் மனநல காப்பகத்தில் சுவாமி தரிசனம் மூலமாக அத்தனையும் உங்களுக்கு வழங்கப்படும். ஓம் அங்களை நீயே முடிச்சுக்கோ. ஏவிஎஸ்ஆய நம்ம ஓகே. சோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்லீப் அண்ட் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஷெடியூலிங்? மற்றது நான் உனக்கு இங்க திருப்பியும் சொல்றேன். ஓகே தம்பி, இந்த எனக்கு ஆட்டையா போய் கேட்டு பாருங்க. எனக்கு ஏ லெவல் படிக்க கஷ்டமா இருக்கன்னா ஏ லெவல் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி ஷெடியூல் போட்டுதான். தம்பி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் நீங்க முன்னுக்கு வரலாம். உனக்கு விடிய 7:30 இருந்து 5:30 வரைக்கும் கிளாஸ் இருக்கிற கதை அவனுக்கு தெரியாது. நீங்க என்ன செய்றீங்க? உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா டைம் இருக்கு தானே, படிக்க வேண்டியதானே. 3 மணித்தியாலும் நீங்கள் ஒரு நாளைக்கு பயாலஜிக்கு ஒதுக்கி மினிமம், எப்படி மினிமம் எனக்கு இருக்கிறதே 3 மணித்தியாலம் தாண்டா, மினிமம் நீங்க பயாலஜிக்கு ஒதுக்கினீங்கடா தான் நீங்க பயாலஜி, இல்லாட்டி நீங்க ஃபெயில் தான். முதலாவது விஷயம் விளங்கணும். அட்வைஸ் சொல்றது முக்கியம் இல்ல, அட்வைஸ் யாருக்கு சொல்ற மட்டும் தான் முக்கியம். அவனே ஏற்கனவே டிப்ரெஷன்ல இருக்கான். 7:30 இருந்து 5:30 வரைக்கும் வகுப்பு வச்சு சாவடிக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற நேரத்திலயும் எனக்கு நித்திர வருது. அந்த டைம்ல படிக்க போனாலே டிப்ரெஷனா இருக்கு. அது என்னன்னு சமாளிக்கிறான்னு கேட்டா, இவனோ 3 மணித்தியாலம் பயாலஜி ஒதுக்க சொல்றேன். நான் மிச்ச படத்தை எப்படா படிக்கிறது? அப்படி இல்ல இல்ல, நீங்க 3 மணித்தியால மினிமம் பயாலஜி, 3 மணித்தியால மினிமம் கெமிஸ்ட்ரி, ஒரு நாளைக்கு நீங்க 2 கெமிஸ்ட்ரி பேப்பர் செய்யணும். செஞ்சாதான் நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க. இல்லாட்டி நீங்க 3F எடுத்துட்டு மாடு மேய்க்கத்தான் லாய்க். கொஞ்சம் உணருங்கடா, அவங்களால இயலாதுன்றது உணருங்கடா. அண்ட் சிம்பிளா என்ன சொல்ல வரணும்டா, நான் அப்படி எல்லாம் சொல்ல போறது கிடையாது. உன்னால என்ன ஏழுமோ அதான் சொல்ல போறேன். நான் அவ்வளவு ஒன்றும் கஷ்டப்படுத்த மாட்டேன். சோ என்னுடைய டைம் டேபிள்ல நான் உனக்கு சொல்ல போற விஷயம், மார்னிங் 7:30 AM டு 5:30 PM நீ எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. இப்போதைக்கு உனக்கு ஒன்றில் ஸ்கூலா இருக்கும், இல்ல டே பஸ் கிளாஸஸ் தொடங்கினா டே பஸ் கிளாஸஸ் தான் இருக்கும். நான் இதை விட்டுட்டு தான் டைம் டேபிள் போட போறேன்னா, இப்ப இதை விட்டுட்டு டைம் டேபிள் போட்டா இங்க என்ன படிக்கிறது? டோன்ட் வரி, யாம் இருக்க பயமேன் சரவணன் இருக்க பயமேன். இதை விட்டுட்டு தான் நான் டைம் டேபிள் போட போறேன். பட் உனக்கு நானே சொல்றேன், சம்டைம்ஸ் கிளாஸஸ் இல்லாம இருக்கும் தானடா. ஆக்சுவலி இதையும் விட்டுட்டு உனக்கு நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன். மண்டே டு ஃப்ரைடே இந்த டைம் டேபிள் இருக்க, மண்டே டு ஃப்ரைடே இந்த டைம் நீ படிக்க தேவையில்லை. மண்டே டு ஃப்ரைடே இந்த டைம் நீ படிக்க தேவையில்லை. சாட்டர்டே சண்டே நீ படிக்கவே தேவையில்லை. சாட்டர்டே சண்டே நீ படிக்கவே தேவையில்லை. அது என்னன்னு சொல்றேன், பிகாஸ் நான் ஒவ்வொன்னு சொல்லிக்க பிரச்சனையை சொல்லி கொண்டு வரீங்க. இப்படி எல்லாம் போனா ஏ வருமா? ஏ இல்ல 3A வரும். கொஞ்சம் பொறும். எங்களோட மந்திரம் என்னடா? ட்ரஸ்ட் த ப்ராசஸ், கன்சிஸ்டன்சி இஸ் த ஹீ. தொடர்ந்து செய்யறதா முக்கியம் ஒழிய, தட்ஸ் தி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ கொஞ்சம் டைம் கூட எடுத்தாலும் நாட் அன் இஷ்யூ. ஐ வில் கவர் தட் ஆஃப்டர் 11. ஓகே ஓகே ஃபைன். நம்மளோட விஷயத்துக்கு ஏன் நான் இந்த டைம் எடுக்கல, பிகாஸ் இது நீ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஒன்றே கிளாஸ்ல இருப்பேன், இல்ல ஸ்கூல்ல இருப்பேன், ஸ்கூல் முடிஞ்ச கிளாஸ்ல இருப்பேன், ஏதோ ஒன்று. சில பேருக்கு 6 மணிக்கு முடியும். இப்ப நான் திருப்பியும் சொன்னா ஓவர் கிளாஸ விட்டுட்டு தான் கதைக்கிறேன். நீ 5:30க்கு பிறகு கிளாஸுக்கு போறாயாக இருந்தா யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட். அது உனக்கு கிளாஸுக்கு போ யூஸ்ஃபுல்லா இருந்தா நீ கிளாஸுக்கு போ, அதை பத்தி பிள்ளைன்னு சொல்லல. பட் உனக்கு அந்த டைம் படிக்கணும். எப்பவுமே 5 நாளுமே அப்படி 7 மணி 8 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்காதுடா. 1-2 நாள் தானே, அது நீ அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுக்காண்டி தான் நான் சாட்டர்டே சண்டே ஃப்ரீ விட்டுருக்கேன். இந்த சாட்டர்டே சண்டே நான் சொல்றது வந்து பஃபர் டைம். பஃபர் கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்க மாட்டீங்க, இதை பஃபர் டைம்னு சொல்றது. நான் பஃபர் டைம் பத்தி சொல்லி தரேன். பிகாஸ் என்னண்டாடா, பாதி நேரம் நீங்க டைம் டேபிள் நீங்க உண்மையா சொல்லி இது வரைக்கும் டைம் டேபிள் போட்டிருக்கீங்க. நீ படிக்க தொடங்கின காலத்துல இந்த வரைக்கும் நீ டைம் டேபிள் இந்த வரைக்கும் நீ எப்படியும் 1-2 தரமாச்சும் டைம் டேபிள் போட்டிருப்ப. இந்த ஒரு முறை ஃபீல்ட் ஒர்க் சென்டர்ல மார்க்ஸ் குறைஞ்சோன்னு நான் படிக்கிறேன் வெட்டுறேன் புடுங்குறேன்னு டைம் டேபிள் போட்டிருப்பேன். ஆனா அது ஒரு கிழமை கூட ஒழுங்கா ஓடி இருக்காது. ஓமா இல்லையா? இது வரைக்கும் இப்படி நடக்கிறதானே? ஏன் நடக்கிற பேச்சும் யோசிச்சிருக்கிறியா? பிகாஸ் நீ டைம் டேபிள் போடுவாய், முதல் நாள் ஓடும், 2ஆம் நாள் ஏதாவது ஒரு அது அது என்னன்னு தெரியாது. திட்டமிட்டு வெளிநாட்டு சதியோ என்னமோ தெரியாது, உனக்கண்ணு ஒன்று வரும். ஒன்றில் வெளிநாட்டுல இருந்து சொந்தக்காரங்க வருவாங்க, இல்ல பக்கத்து வீட்டு அஞ்சி வருவாங்க, இல்லாட்டி முன் வீட்டு பிள்ளை சாம்பத்தியப்படும், பக்கத்து வீட்டு அக்காக கல்யாணம் நடக்கும், இல்லாட்டி உனக்கே வைரஸ் வந்து அன்றைக்கு தான். அந்த வைரஸ் எப்போ உன்னை தேடி வரும் இல்லாம நீ டைம் டேபிள் போட்டு 2ஆவது நாள் சரியா உன்னை தேடி வரும். இல்லாட்டி கிளாஸ போடுவாங்க, கிளாஸால வந்து நீ நீத்தையா போயிடுவா, களைச்சி போயிடுவா, படிக்கலாம் போயிடும். அந்த செக்ஷன் தேங்கிடும். முடிஞ்சது சம்பவம். அன்றைக்கு பிறகு ஒரு நாளைக்கு நீ படிக்க மாட்டேன். ஐயோ நேத்தியான்னு படிக்க கிடாது, இதுக்குள்ள இந்தியானும் படிக்க கிடக்காது. அடுத்த நாள நாசமாக்குவேன். அதுக்கு அடுத்த நாள் ஐயோ முந்த நாளான் கிடக்கு, நேத்தியான் கிடக்கு, இதுக்குள்ள இந்தியான் வேற. ஏல குந்தல வாடா, வேண்டாம், இதோட இதை கைவிடுவோம். பிறகு என்ன? இம்பல்சிவ் ஸ்டடிஸ் தான், இம்பல்சிவ் ஸ்டடிஸ் தான். பிறகு என்ன? சரி நீ படிப்ப விட்டாச்சு, நடக்கிறத நடத்துவோம், நடத்துறதானே. அதுக்காகத்தான் நான் இந்த பஃபர் டைம் போட்டுருக்கேன். அந்த டைம்ல நான் உனக்கு டைம் டேபிளே போட மாட்டேன். ஏனென்றா ஒரு நாள்ல நீ என்னத்தை மிஸ் பண்றியோ அதை நீ சாட்டர்டே சண்டே செய்தா சரி. இப்ப விளங்குற ஏன் நீ புலவுறாண்டு, நீ ஏன் புலவுறாண்டு தெரியாதாலதான் நீ புலவிட்டு கொண்டு இருக்க. ஸோ தட்ஸ் பஃபர் டைம். அந்த பஃபர் டைம் யூசேஜ் வந்து இப்ப உங்களுக்கு நான் இந்த டைம் டேபிள்ல வந்து நான் தரப்போற டைம் டேபிள் உனக்கு மேபி கிளாஸஸ் இருக்கலாம், அதனால நீ ஒரு செக்ஷன் கவர் பண்ணா போகலாம். அட் த சேம் டைம் இது உனக்கு ஏலாம் வரலாம், செக்ஷன்ஸ் கவர் பண்ணா போகலாம். அதெல்லாம் பஃபர் டைமுக்குள்ள போகும். அடுத்தது என்னுடைய டைம் டேபிள் வந்து
உனக்கு டெய்லி டைம் டேபிள், வீக்லி டைம் டேபிள், மந்த்லி டைம் டேபிள் இல்லை. இட்ஸ் அன் 8 month ரோட் மேப். 8 மாச ரோட் மேப். ஐ டோன்ட் நோ வெதர் வென் இஸ் யூ எக்ஸாம். அவங்க அக்டோபர்னு சொல்றாங்க, எனக்கு தெரியாது என்ன மாதிரி. பட் ஐ புட் இட் அஸ் 8 month ரோட் மேப். பட் அதாவது அப்படி வந்து அக்யூரேட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. 8 month ரோட் மேப். ஏனண்டா உன்னால அடுத்தது இதுல ஒரு பிரச்சனை இருக்குண்டா, உன்னால அடுத்த 8 மாசம் உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லலாம். உன்னால அடுத்த 8 மாசம் உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லலாம். சோ நாங்க இதை மந்த் வைஸா உடைப்போம். 8 month ரோட் மேப்ல ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் எடுப்போம். உன்னால உனக்கு இந்த மாசம் என்ன நடக்கும்ட்டே சொல்லலாம். ஆகவே ஒரு மந்த் ஒர்க் பிளான நாங்க அந்த வீக்கு கூட வைப்போம். உன்னால இந்த கிழமை உனக்கு என்ன நடக்கும்ட்டே சொல்லலாம். ஆகவே அதை நாங்க டெய்லி கூட வைப்போம். திஸ் இஸ் த பேசிக் பிளான். சோ நீங்க எல்லாரும் செய்யற விஷயம் என்னடாடா, இதோட நின்றுவீங்க. இன்றைக்கு இவ்வளவு படிக்கிறேன், நாளைக்கு இவ்வளவு படிக்கிறேன்னு பிளான் பண்றேன். திஸ் இஸ் இம்பல்சிவ் ஸ்டடிஸ். ஒரு பிள்ளை இங்க இருந்து இங்க போகுமா இருந்தா அதுக்கு பேர் இம்பல்சிவ் ஸ்டடிஸ். இன்றைக்கு நான் இவ்வளவு படிப்பேன், நாளைக்கு நான் இவ்வளவு படிப்பேன், நாளண்டைக்கு இவ்வளவு படிப்போம் போற பிள்ளைக்கு பேர் இம்பல்சிவ் ஸ்டடிஸ். அதே அந்த பிள்ளை அங்க நின்று அதை நான் உடைச்சு 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 இப்படி கொண்டு வரேன்னு சொல்ற பிள்ளைக்கு பேர் பிளான் ஆர்கனைஸ் ஸ்டடிஸ். எது வேணும், இம்பல்சிவா ஆர்கனைஸ்டா? வி வாண்ட் ஆர்கனைஸ். சோ நாங்க இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப கடைசி மாசம் வந்து ஃபைனல் மந்த்ன்றது நான் எப்பவுமே கம்ப்ளீட்லி பேப்பர்ஸ்க்காக வைக்கிறேன். கம்ப்ளீட் பேப்பர்ஸ். அப்ப நீங்க கேட்கலாம், அப்பயே இப்ப பாஸ் பேப்பர் செய்யற மாட்டேன். நான் உங்களுக்கு எம்சிக்கு ஒர்க் அவுட்ல என்ன சொன்னான்டா, எப்பயாச்சும் நான் உனக்கு எம்சிக்கு ஒர்க் அவுட்ல சொன்னானே நீ ஃபைனல் எக்ஸாமுக்காண்டி எம்சிக்கு ப்ராக்டிஸ் பண்றேன் வடியாக்க. எம்சிக்கு ஒர்க் அவுட்ல நீ ஃபைனல் எக்ஸாமுக்காண்டி எம்சிக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னு சொன்னானா, இல்ல உண்ட கேர்லெஸ் மிஸ்டேக்கை குறைக்கிறதுக்கு, டைமுக்குள்ள செய்ய பழகிறதுக்கு, செக்ஷன்ல நீ எங்க பிளவுறன்னு தெரியறதுக்காக உன்ன எம்சிக்கு ஒர்க் அவுட் செய்ய சொன்னானா? ஒரு நாள் நான் ஃபைனல் எக்ஸாமுக்காண்டி எம்சிக்கு ஒர்க் அவுட் சொல்லியிருக்க மாட்டேன். வடிவாய் வச்சுப்பேன். என்னத்துக்கு சொன்னான்? இந்த மூணுக்கு தான் சொன்னான். கேர்லெஸ், டைம் இந்த பேப்பர்ல டைம் மேனேஜ் பண்றது, ஸ்ட்ரெஸ் இல்லாம பேப்பர் செய்யறது, ஒரு பேசிக் விஷயம். ஏன்னா அதுகளை போய் ஃபைனல் மந்த்ல பழகலாது. ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இப்ப திருத்தோம். ஸோ ஃபைனல் மந்த் கம்ப்ளீட் பேப்பர்ஸ். அதுக்கு முதல் மந்த் கம்ப்ளீட் ரிவிஷன். அதாவது நீ படிச்சதை ரிவைஸ் பண்றதுக்குரிய விஷயம். ஸோ உனக்கு பேசிக்கலி யூ ஹேவ் 6 months to cover up the entire theory and பாஸ்ட் பேப்பர்ஸ் நான் சொல்றது வந்து செக்ஷன் வைஸான கொஸ்டின், இப்ப விடுற கொஸ்டின், குட்டி குட்டி மிஸ்டேக், இந்த இந்த ஆனா அவன் நாள் தான் வர்றது, கவலை இனப்புல எல்லாத்தையும் கொண்டே கடைசி மாசத்துல வச்சு செய்யலாம். பிகாஸ் அதுல முதலே திருத்தினா தான் கடைசி மாசத்தை நீ சிறியோசரமா யூஸ் பண்ணலாம். ஸோ வீல் கம் ஆன் டு தட். இப்ப நான் என்ன சொல்றேன்டா, நான் மந்த்லி பிளான் நான் என்ன போறேன், நான் சம்டைம்ஸ் ஐ மீன் ஏ லெவல்ல நான் சில படம் நான் பெர்ஃபெக்டா படி. நான் இன்னைக்கு ட்ரையல் காட்டினா தானே, வெண்டிலேஷனுக்கு ஒரு ட்ரைலர் காட்டியிருப்பேன், ஆக்சிஜனுக்கு ஒரு ட்ரைலர் காட்டியிருப்பேன். அந்த ட்ரைலர் எல்லாமே இந்த மந்த்லி பிளான்ஸுக்கு வரும். நான் என்ன பிளான் பண்ணுவேன்டா, இந்த மந்த்துக்குள்ள நான் இவ்வளத்தையும் படிக்கணும். ஒரு பர்டிகுலர் செக்ஷன் நான் பிளான் பண்ணேன். இப்ப நான் அந்த பர்டிகுலர் செக்ஷனை பத்தி கதை கேள, பிகாஸ் நான் உனக்கு பயாலஜி ஒர்க் அவுட் சொல்லிக்க பயாலஜி என்னென்னு படிக்கணும்னு சொல்லுவேன். பயாலஜி ஒர்க் அவுட் சொல்லிக்க பயாலஜி என்னென்னு படிக்கணும். பிகாஸ் இந்த பர்டிகுலர் பிளான்ன்றது பயாலஜி ஒர்க் அவுட்டுக்குள்ள வரும். ஸோ என்னென்ன ஒரு பாடத்தை செலக்ட் பண்ணணும், அந்த பாடம் எப்படிப்பட்ட பாடமா இருக்கணும், எப்படிப்பட்ட பாடங்களை மிக்ஸ் பண்ணலாம், ஒரே தியரி பாடமாவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்களை நான் பயாலஜி ஒர்க் அவுட் சொல்றேன். நவ் ஐ எம் டெல்லிங் யூ ஹேவ் டு ஹேவ் அ மந்த் பிளான். இந்த மந்த்துக்குரிய டார்கெட், இந்த ஐடி எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுவாங்க, மந்த்லி டார்கெட், மந்த்லி அச்சீவ்மெண்ட் மாதிரி மஸ்ட் ஹேவ் அ மந்த்லி டார்கெட். ஓகே, இந்த மந்த்துக்குள்ள நான் ஃபார் எக்ஸாம்பிள் நீ பிசிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ண தெரியுமா சொல்றேன். இந்த மந்த்துக்குள்ள நான் ஒரு ஓகே நான் இப்ப 30 நாள் இருக்கு, 15 பேப்பர் செய்யணும்னு ஒன்னும் சொல்ல போறதே கிடையாது. 5 பேப்பர் செய்தாலே பெரிய விஷயம். நீ 30 நாள் 5 பேப்பர் செய்தாலே பெரிய விஷயம். 5 பேப்பர் நம்மளோட பிசிக்ஸ் ஒர்க் அவுட் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிசிக்ஸ் ஒர்க் அவுட்டின் படி நீ 5 பேப்பர் செஞ்சா அந்த 5 பேப்பருக்கு எலபரேஷனை பார்த்து, ஓகே அந்த 5 பேப்பரும் செய்ய உனக்கு என்ன வந்து நீயே சொல்லு. எந்தெந்த செக்ஷன்ல நீ அன்றைக்கு மேல ஒரு பிள்ளை யூடியூப்லயும் போட்டு வந்து ரிப்ளை பண்ணி விட்டுருந்தான்னு கேட்டிருந்தாங்க, ஆனா செக்ஷன் வைஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லையாண்டு. செக்ஷன் வைஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும், பட் எல்லாத்தையும் செய்யறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அதுக்காக நாங்க என்ன சொல்லணும், எந்த செக்ஷன்ல நாங்க வீக்கா இருக்கிறோம்ன்றது விளங்கணும். அதுக்கு தான் பாஸ்ட் பேப்பர் ஒர்க் அவுட் சொன்னான். ஸோ யா, ஸோ அதுக்காண்டி தான் நான் என்ன சொன்னேன், பாஸ்ட் பேப்பர் ஒர்க் அவுட் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இப்ப இந்த நான் ஒரு 5 வருஷம் பாஸ்ட் பேப்பர் பிசிக்ஸ் செய்யணும், 5 வருஷம் பாஸ்ட் பேப்பர் கெமிஸ்ட்ரி செய்யணும். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் செக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சும்மா சொல்றேன், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், பிளான்ட்ல ஒரு செக்ஷன், டைவர்சிட்டியில ஒரு செக்ஷன், யூனிட் ஒரு செக்ஷன். அது உன்ன கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கொள்ளலாம். நான் ஒவ்வொரு பாடமும் படிப்பிக்க நீ என்னென்ன மாதிரி எவ்வளவு வெயிட் கேட்ட மாதிரி செலக்ட் பண்ணலாம்னு சொல்லுவேன். பட் இட் இஸ் அப் டு யுவர் கெப்பாசிட்டி. அதுக்கான நான் திருப்பியும் சொல்றேன், இந்த மந்த்லி பிளானிங் படி நீ அக்யூரேட்டா ஒர்க் பண்ணுவேன்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் அது கெஸ் பண்ண முடியாத விஷயம். நான் என்ன சொல்றேன்டா, கெப்பாசிட்டி கேட்ட மாதிரி இந்த மந்த்துக்குள்ள இவ்வளவுத்தையும் முடிச்சா காணும்ன்ற ஒரு மைண்ட் செட் வை. நான் திருப்பியும் சொல்றேன், ஆர்வ கோளாறுல பயாலஜில நான் இந்த ஒரு மாசத்துக்கு பிளான் டைம் முடிச்சு யூனிட் 5 முடிக்கிறேன்டா, வாழ்க்கையில முடிக்க மாட்டேன். வாழ்க்கையில முடிக்கணும். உனக்கு 6 மாசம் இருக்கு. 6 மாசம் அளவா கிடக்கு. அது மெட்டதுடா. இங்க வேற நச்ச உடனே உன்னால
இங்க இருந்து இங்க போகலாம். அதுக்கு நீ இப்படித்தான் போகணும், இப்படித்தான் போகணும். there is no straight path to go from here. so இந்த first day, இந்த first month உங்க ஒர்க்கிங் அளவு வந்து குறைவாத்தான் இருக்கணும். அதுக்கு பிறகு நீ ஒர்க்க கூட்டலாம், அதுக்கு பிறகு நீ ஒர்க்க கூட்டலாம். முதல் மந்த்லயே போக வலிக்கிடாது. ஏனண்டா நீ சொல்லு, நீங்க ஒவ்வொரு நாள் தானே 2 நாள் படிக்காம இருக்கிறது காரணம் என்ன? 2 நாள் படிச்சுட்டு 3ஆம் நாள் படிக்காம இருக்கிறது காரணம் என்ன? நேற்றையான் படிச்சு முடிக்கலையன்ற ஃபீலிங், அந்த ஒரு டிப்ரெஷன். ஐயோ பிளான் பண்ணானே படிச்சு முடிக்கலன்ற கவலையில தானடா நீ படிக்காம இருக்கிற. அப்ப சொல்லு, நீ ஒரு மாசத்துக்கு கூட பிளான் பண்ணிட்டாய், ஆனா உன்னால உண்மையா நீ உந்த மேக்சிமம் ஒர்க் பண்ணிருக்காய், உங்க கெப்பாசிட்டி மேக்சிமத்துக்கு ஒர்க் பண்ணிருக்காய், ஆனா உன்னால முடிக்கலாம் போகுது. கவலைப்படுவியா இல்லையா? அடுத்த மாசம் அந்த டிப்ரெஷனோட படிப்பியா இல்லையா? சோ முதல் மாசம் நீ கொஞ்சமா போட்டாலும் பரவாயில்ல, அவ்வளோத்தையும் பெர்ஃபெக்டா முடியும். what I tell is progress is better than perfection. so progress தான் முக்கியம். குட்டி குட்டியா நீ கொஞ்சம் செய்தாலும் அதை பெர்ஃபெக்டா, குட்டி குட்டி ப்ரோக்ரஸா இருந்தாலும் அதை பெர்ஃபெக்டா செய். முழுக்கத்தையும் பெர்ஃபெக்டா முடிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத. சோ முதல் மாசம் நீ செய்ய வேண்டிய அளவு வந்து ஒரு 5 பேப்பர் பயாலஜி. பிகாஸ் 30 நாள்ல 5 பேப்பர் செய்யலாம் தானே. 30 நாள்ல உனக்கு 10 நாள் ஒதுக்கலாம், 5 பேப்பர் செய்யறதுக்கு ஒதுக்கலாம். சாட்டர்டே சண்டே கூட ஃப்ரீயா இருக்கு. மேபி எல்லா கிளாஸ் முடிஞ்சாலும் கூட சாட்டர்டே சண்டே நான் நினைக்கிறேன் சம்டைம்ஸ் எப்படியும் 5:30 மோஸ்ட்லி கிளாஸ் இருக்காது தானே. ஏதோ இதானே டைம், இந்த நேரம் இதானே டைம். சோ தட்ஸ் வாட் ஐ அம் டெல்லிங். உன்னால ஒரு 10 பேப்பர் சரி, உனக்கு 10 செய்ய கஷ்டமா இருக்க, எட்ட போடு, பிரச்சனை இல்லை. நாளைக்கு எம்சி நாளைக்கு சி, ஒருத்தர் முன்னு வந்து கேட்க போறது. உனக்கு ஏற்ற மாதிரி நீ உண்ட கெப்பாசிட்டியை போடு. நான் சொல்ற அட்வைஸ் என்னடா, முதல் குட்டியா போடுங்க, இவ்வளவு பேப்பர் செய்ய போறேன். சோ திஸ் இஸ் ஒரு பேப்பர் டைம். இப்ப அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில நான் ஒரு இந்த பர்டிகுலர் செக்ஷனுக்கு சிலபஸ் படிக்க போறேன். நான் இன்ஆர்கானிக்ல நான் இவ்வளவு படிக்க போறேன். ஓகே, இன்ஆர்கானிக்ல நான் டி பிளாக், மேபி ஒரு மந்த்ல இன்ஆர்கானிக் படிக்கலாம், 1 மந்த்ல இன்ஆர்கானிக் படிக்கலாம், 1 மந்த்ல ஆர்கானிக் படிக்கலாம். சோ மேபி அது உண்மையான அதுதான் பிழையான விஷயம். என்ன சொல்ல, ஒரு மாசத்துல ஒரு பாடத்தை மட்டும் போக்கஸ் பண்றது பிழையான விஷயம். அதை பத்தி நான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் கதை கேட்க சொல்றேன். பட் சும்மா நான் உனக்கு ஒரு ஐடியாக்காண்டி சொல்றேன். லைக் என்ன சொல்றது, ஆர்கானிக்ல மேபி யூனிட் 2 யூனிட், அது என்னது, பென்சீன் வரைக்கும். ஓகே, ஆர்கானிக்ல பென்சீன் வரைக்கும். நான் ரிசோர்ஸ் புக் வாய்ச்சது குறைவு, டயர் நோட்ஸ் தான். ஸோ எந்த ஓடர் படி பென்சீன் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ ஆர்கானிக்ல நான் இந்த முறை பென்சீன் மட்டும் படிக்கிறேன், இன்ஆர்கானிக்ல எஸ் பிளாக்கையும் டி பிளாக்கையும் முடிக்கிறேன். ஸோ என்ன செய்யணும்னா அதோட வர கொஸ்டின் கொஞ்சம் லைன்மெண்ட். பட் கெப்பாசிட்டி என்ன நான் சொல்லணும்னா, முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி வை. தயவு செய்து முதல் மாசத்துல ஆர்வக்கோளார வேலையை காட்டாத. அடுத்தது பிசிக்ஸ்ல, இப்ப நான் பிசிக்ஸ்ல கரண்டா சொல்ற விஷயம் என்னடாடா, நீங்க ஒரு விஷயத்த பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ கரண்டா சொல்ற விஷயம் என்னடாடா, இன் யோர் A level life you are in this situation. மிடில்ல இருக்கிறீங்க, இன்னும் உங்களுக்கு ஒரு 8 மாசம் இருக்கு. இதுக்கு அங்காலே நீங்க போக வேண்டி கிடக்கு. இதுக்கு முதலும் நீங்க போயிருக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, இதுக்கு முதல் என்ன நடந்ததுன்னு சுத்தமா ஞாபகம் இல்லை. யோசிப்ப, இதுக்கு முதல் என்ன படிச்சுதான் ஞாபகம் இருக்கு? இதுக்கு முதல் என்ன படிச்சுன்னு உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கும்? அரைக்குறையாத்தான் இருக்கு. சோ இப்ப நீங்க விடுற பிள்ளை என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல இருந்து யோசிச்சுட்டு இருப்பாய். இந்த இடத்துல இருந்து நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஐயோ நான் இவ்வளவு நாளா படிச்சது ஞாபகம் இல்லையே ரெண்டு யோசிச்சு, இதுக்கு இந்தியால வரதை நீ ஒழுங்கா படிப்பேன்னு நினைக்கிறீங்க, அதுக்கு அங்கால வரத ஒழுங்கா படிப்பேன்னு நினைக்கிறியோ? மனச்சாட்சியை தொட்டு சொல்லு. இப்ப பயாலஜில படிக்கிறத ஒழுங்கா மண்டைக்குள்ள ஏறுதாடா? டியூஷன்ல படிச்சாலும் ஸ்கூல்ல படிச்சாலும் ஏறுறதா? இல்ல. ஏன்? உண்மையை சொல்லு, ஏறுறதா ஏற இல்லையா? ஏறாது. ஏன் ஏறாது? பிகாஸ் நீ முதல் படிச்சது மறந்துட்டுதே. அப்ப இதுவும் மறக்க போது தானே என்ற மைண்ட் செட்ல இருக்க. இப்போ உனக்கு விளங்கு, மினி மறக்காது. ரீசன் நமக்கு ரிப்பீட்டிவ் லேர்னிங் தெரியும், அசோசியேட்டிவ் லேர்னிங் தெரியும், அதுக்கேற்ற மாதிரி வைக்கணும். சோ நான் என்ன சொல்றேன்டா, யூ ஹாவ் டு ஒர்க் லைக் திஸ். என்டையர்லி இப்படியும் போகாத. என்டையர்லி ஓகே, இண்டையில இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் தொடங்கி கொண்டு இப்படியும் வராத. சரியோ? இப்படி போறதும் பிழை, இப்படி போறதும் பிழை. அந்த பாயிண்ட்ல இருந்து இன்றைக்கு படிக்கிற பாடங்களை கொஞ்சம் கொஞ்சமா கவர் பண்ணி கொண்டு போகணும். சாட்டர்டே டைம் டேபிள் வச்சு இன்றைக்கு படிக்கிற பாடத்தை கொஞ்சம் கொஞ்சமா கவர் பண்ணி கொள்ளணும். அண்டையில இருந்து நேற்று படிச்ச பாடம், முந்தின நாள் படிச்ச பாடம் ரிவைஸ் படிச்சுன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா உனக்கு எல்லாமே ஆரம்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்க மாட்டா. பட் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க உனக்கு ஒரு 2-3 நாளை முதல் படிச்ச படம் தானே. ஸோ தட் வில் பி பெட்டர். ஸோ 2-3 பாடத்துக்கு 2-3 நாளைக்கு மேல் படிச்ச விஷயம் தானே. சோ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அட் த சேம் டைம் நீ இங்க இருந்து வந்தா போற ஸ்பீடை விட நடுவுல இருந்து இப்படியும் போய் வர ஸ்பீட் கூட ஏதோ ஒரு பக்கம் நீ செக்ஷன் கவர் பண்ணிட்டு தானடா போறா இப்போ. சோ யூ ஸ்டார்ட் லைக் தட். அதான் இதுக்கு அடுத்த பயாலஜி 2 என்ன பாடம் பேரலா கொண்டு போகணும் பிரசலன். பேசிக்கலி எல்லா பாடமும் இப்படித்தான். கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸோ பயாலஜி என்னவா இருந்தாலும் நீ இப்ப எந்த பாயிண்ட்ல இருக்கிறாயோ அந்த பாயிண்ட்ல இருந்து அங்கால, அதாவது நாளைக்கு படிக்க போற பாடத்தை அன்றைக்கு கொஞ்சம் ஒர்க் பண்றது, வீட்டை வந்து படிக்கிற விஷயத்த ரிவைஸ் பண்ணிட்டு போறது, நேற்று படிச்ச பாடத்தை அதை அப்படியே ரிவைஸ் பண்றது. சோ இப்படி போய் கொண்டிருந்தீங்கன்னா நீ படிக்கிறதும் கவர் ஆகிக்கொண்டிருக்கும், படிச்சதும் கொஞ்சம் கொஞ்சமா கவர் ஆகிக்கொண்டிருக்கும். இது நீ படிச்சதை ரிவைஸ்ல படிச்சு கொண்டு வர வலிக்கிட, படிக்க போறது அப்படியே காத்துல பறக்கும், திருப்பி ரிவர்ஸ்ல ஓட வேண்டியதை அவ்வளவு. திருப்பி ரிவர்ஸ்ல ஓட முதல் படிச்சதை திருப்பி மறந்துடும், வேற லெவல். இது நீ இப்படி ரிவைஸ்ல போய் கொண்டிருக்கீங்க. இட்ஸ் லைக்
ரொட்டேட்டிங் சைக்கிள் அது எப்படி நான் ரொட்டேட்டிங் சைக்கிளா ஸ்பைரல் லேர்னிங் மெத்தடுக்கு நான் வேற மாதிரி கொண்டு வருவேன். பட் நான் சொல்றேன் ஒரு பாயிண்ட்ல இருந்து நீ எப்படி படிக்கணும்ன்ற விஷயத்த சொல்றேன். சோ டைம் டேபிள் போடக்கு இதுகளை மென்ஷன் பண்ணு. மந்த்லி டார்கெட் இந்த கிழமை நான் யூனிட் 2 முடிக்கிறேன்டா ஒரு பிரியோசனை மிரண்டி இப்ப விளங்குது. என்ன செய்யணும்? இப்ப நீ படிச்சு கொண்டு போற பாடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நாள் இந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணி என்ன செஞ்சேன்னா நான் ஸ்கெல்டல் சிஸ்டம் படிச்சுட்டு இருந்தேன். சோ நான் பிளான் பண்ணு ஸ்கெல்டல் சிஸ்டம் படிக்கிறேன். கஜேந்திர ஸ்கெல்டல் சிஸ்டம் படிக்கிறது ஸ்கெல்டல் எனக்கு அப்பெல்லாம் பிடிச்ச பாடம். ஏன்னா தெரியாது என்கிட்ட இப்போ மெடிசின்ல பிடிச்ச விஷயம்டா ஸ்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா பிடிக்கும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ ஸ்கெல்டன்ஸ் எனக்கு பிடிக்கும். ஸோ ஸ்கெல்டல் சிஸ்டத்துக்குள்ள ஸ்கெல்டல் சிஸ்டம் படிச்சுக்கொண்டு முன்னுக்கு இருந்த ரீப்ரொடக்ஷன், ஸ்கெல்டல் சிஸ்டம் படிச்சுக்கொண்டு முன்னுக்கு இருந்த பிளான். ஸோ அப்படி போய் கொண்டிருக்கேன். ஐம் கோயிங் இன் தட் வே அண்ட் கோயிங் இன் திஸ் வே. தட் வாஸ் அ பெர்ஃபெக்ட் பிளான். ஓகேவா? ஸோ இது ஒரு ஐ மீன் இந்த மந்த்லி பிளான்ஸுக்குள்ள நீங்க எப்படி இன்க்ளூட் பண்ணணும் நான் திருப்பி திருப்பி இப்ப சொல்ல இல்ல. இதை நீங்க திருப்பி இருக்க வீடியோ பார்க்கலாம். சமரியா சொல்றேன்டா. மந்த்லி பிளானுக்கு இன்க்ளூட் பண்ணி நீங்க செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் கெப்பாசிட்டியை குறைவா மெயின்டைன் பண்ணுங்க. ஓவர் வெல்ம் ஆனாயாக இருந்தால் உன்னால முடிக்க முடியாத போடுவாயாக இருந்தா 2வது மாசம் போய்க்கா அது டிப்ரெஷனுக்கு கொண்டு போய்விடும். அடுத்தது நீ 3 பாடம் படிக்க அப்படி ஒன்று இப்படி ஒன்று சொன்ன கொண்டு போவாயாக இருந்தா தனியா ஒரு செக்ஷன்ல மட்டும் போக்கஸ் பண்ணாம இப்படி பரலாம். இப்ப படிச்சு கொண்டிருக்கிறது நேற்று முந்தின நாள் படிச்சது 2 போக்கஸ் போய்க்கணும். நேற்று முந்தின நாள் முடிச்ச அப்புறம் என்ன சொல்லணும்? அதுக்கு முதல்லாம் சோ இப்படியும் போகும் அப்படியும் போகும். தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகேவா? சோ இது உங்களோட மந்த்லி பிளானுக்குள்ள வர வேண்டிய விஷயம். மந்த்லி பிளானுக்கு இதை விட கொஞ்சம் பேப்பர் செட் பண்ணுது. இப்ப நீ இந்த பிளான்ல போய்க்க அந்த பாஸ்ட் பேப்பர் பர்டிகுலர் செக்ஷன் வைஸான கொஸ்டின்ஸ் நீங்க அந்த பிராக்டிஸுக்கு செய்து பார்க்கணும். நீ படிச்சது சரியா பிளான் செய்து பாக்குறது அது இதுக்குள்ள வரும். நம்மளோட பாஸ்ட் பேப்பர் ஒர்க் அவுட் என்ன செய்யும்? இப்ப நீ நீ இப்ப செக்ஷன் வைஸா செய்றீங்க. செக்ஷன் வைஸா என்ன செய்றீங்க? லைக் இப்ப இன்ஆர்கானிக்ல படிச்சுட்டா இன்ஆர்கானிக்ல எக்ஸ்ப்ளோர் கேள்வி செய்வேன். சும்மா அது எல்லாமே செய்யணும் இல்ல, சும்மா 4-5 செஞ்சு பாக்குறது. அப்புறம் நீ செக்ஷன் வைஸ் ஐ மீன் பாஸ்ட் பேப்பர் கேள்வி செய்ய உனக்கா நீ செய்ய நீ எஸ் பிளாக் பிளவு விட்டேன்னு உனக்கு விளங்கும். ஓகே, அப்ப நான் எஸ் பிளாக்ல எங்கேயோ பிளவு விட்டு இருக்கிறேன். நான் உனக்கு திருப்பி எஸ் பிளாக் ரிவைஸ் பண்ணணும். சோ செக்ஷன் வைஸ் கொஸ்டின் இஸ் டு கன்சாலிடேட் வாட் யூ ஹேவ் லேர்ன். அதாவது நீ படிச்ச விஷயத்த அந்த அத்திவேரம் உறுதிப்படுத்துறதுக்காக செக்ஷன் வைஸ் கொஸ்டின். நீ சரியா செய்துட்டியா, நான் எங்கேயும் ஓட்ட விட்டுருக்கேன், சீமந்து போட்டதுல பிரச்சனை இருக்கான்றத படிப்பு பாஸ்ட் பேப்பர் செக்ஷன். பிகாஸ் பாஸ்ட் பேப்பர் சொல்லி தர மச்சான் அங்க ஒரு ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையை நீ ஒழுங்கா ஃபில் பண்ணல முடியாது. தட்ஸ் த பேசிக் திங். எவ்ரிதிங் கனெக்ட்ஸ் அட் ஒன் பாயிண்ட். தட்ஸ் ஹவ் யூ ஹேவ் டு வொர்க். சோ அந்த பாயிண்ட்ல இருந்து போய் கட்டுறீங்கன்னா அந்த லெவல் முடிஞ்சிடும். சோ மந்த்லி பிளான் அப்ப சொல்ற வீக்லி பிளான் என்ன செய்யணும்? அதனால இந்த வீக்ல நான் இவ்வளவு முடிப்பேன், இந்த வீக்ல இவ்வளவு முடிப்பேன். சிம்பிள். அதே விஷயத்த 8 பேப்பர் செய்ய போறேன். என்ன செய்யணும்? இந்த கிழமை 2 பேப்பர், அடுத்த கிழமை 2 பேப்பர், அடுத்த கிழமை 2 பேப்பர், அடுத்த கிழமை 2 பேப்பர். பயாலஜி படிக்க போறேன். என்ன செய்யணும்? 2 2 2 ஈக்குவல் செக்ஷன்ஸா பிரி. டேக்கு என்ன செய்யணும்? அது 7ஆ பிரி. இப்ப சொல்லு, மந்த்ல பாக்க அது பெரிய விஷயம் மாதிரி இருக்கு. பட் நீ உண்மையா சொல்றா ஒரு நாள்ல இவ்வளவும் படிச்சு முடிக்கணும்னு யோசிச்சு அப்ப நான் ஒரு மந்த்ல இவ்வளவும் படிச்சு முடிப்பேன் யோசிக்கிறத விட ஒரு மந்த்லயே நீ உன்னால முடிஞ்ச கெப்பாசிட்டியை மட்டும் போட்டுட்டு அதை உடைச்சு கொண்டு வந்தா நீ ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டிய அளவு குட்டி மாதிரி இருக்கு. போமா இல்லையா? மெனச்சாட்சி தொடி ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டிய அமௌண்ட் குட்டி மாதிரி இருக்கும். பட் அது நீ ஒழுங்கா படிச்சேன்டா ஒரு மாசம் முடிவுல நீ ஒரு பெரிய செக்ஷனே முடிச்சிருப்ப. இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ஒரு பெரிய செக்ஷன், 2-3 பயாலஜி ஒரு 2-3 சிஸ்டம் ஒரு பெரிய செக்ஷன். சோ ஒரு பெரிய செக்ஷனே முடிச்சிருப்ப. இப்ப விளங்குதா? சின்ன சின்ன விஷயம் தானே பெருசு கொண்டு போய் விடுமாண்டு. நீ என்ன செய்யணும்? உனக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியாதால நீ ஒவ்வொரு நாளும் டிப்ரெஷன்ல இருக்கு. இப்ப சொல்லு, நீ மந்த்லி பிளான்ல இருந்து டெய்லி பிளானுக்கு வரைக்கும் உனக்கு ஒரு மாசம் முடிவுல நீ எங்க நிப்பா என்ற பொசிஷன் உனக்கு தெரியும். If you don't know where you are going, just stop. Before you are going, you have to see where you are going. நீ எங்க போறா என்றதை பார்க்க அடித்தயவு செய்து அங்க போகாத. நீ ஒரு விஷயத்துல ரங்க முதல் நீ எங்க போய் சேர போறன்ற விளங்கணும். இப்ப விளங்குதா? நீ டெய்லி பிளான்ஸ் இவ்வளவு நாளா போடைக்க ஒரு மாசத்துல எங்க நிப்பேன்னு உனக்கு தெரியாது. இதனாலதான் நீ செஞ்ச எல்லாமே ஃபெயிலியரா போனது. இப்போ உனக்கு ஒரு மாசத்துல நீ எங்க நிப்பேன்னு தெரியும். அதையும் நீ உங்க கெப்பாசிட்டிகளை தான் ஃபில் பண்ணி வச்சிருக்க. ஆகவே அது உன்னால முடியும். சோ நீ டெய்லி பிளான்ஸ் இருக்க. இப்ப எனக்கு யாராவது சொல்லுங்க, உனக்கு இனி பிரச்சனை வருமா? நீ இன்ஆர்கானிக் படிச்சு கொண்டிருக்க, ஐயோ நான் கைனடிக்ஸ் படிக்கலையே, ஐயோ நான் தெர்மோ படிக்கணும், ஒரு பிரச்சனை வருமா? ஏன்? உனக்கு தெரியும் எப்ப அதை படிக்கணும். பிகாஸ் உன்னோட ப்ராப்பர் பிளான் இருக்கு. இந்த மாசம் நான் இன்ஆர்கானிக் மோர்கானிக் தான் பெர்ஃபெக்ட் பண்ணிக்கிறேன். தெர்மோ சொல்லும், நீ என்ன படிக்காம விட்ட, நான் உனக்கு சாபம் போட போறேன்னு தெர்மோ சொல்லும். நீ என்ன சொல்ற? ஓகேடா, நீ சாபம் போறேன்டா, போட்டு போடா செல்ல குட்டி, ஒரு சிக்கலும் இல்ல. நான் இந்த மாசம் இன்ஆர்கானிக்கே மோர்கானிக்கே தான் நான் தாளாட்ட போறேன். அடுத்த மாசம் உனக்கு தெர்மோ நான் போட்டு வச்சுக்கிறேன். அடுத்த மாசம் உன்ன பாக்குறேன், தெர்மோக்கு பதில சொல்லு. சிம்பிள். இவ்வளவு நாளா உனக்கு தெர்மோ கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாது. பயாலஜில நீ ஸ்கெலட்டல் சிஸ்டம் படிச்சு கொண்டு ஜெனடிக்ஸ் கேள்வி கேட்டா உனக்கு பதில் சொல்ல தெரியாது. இப்போ உனக்கு தெரியும். ஓகே, நீ பயாலஜில எதை படிச்சு கேட்க யூனிட் 2 ஃபார் எக்ஸாம்பிள் வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, இல்ல சார் கேட்க யூனிட் 2ல ஏதாவது ஒரு கேள்வி கேட்க உனக்கு உடனே டிப்ரெஷன் ஆகும். ஐயோ நான் மறந்து போயிட்டேன், அப்புறம் யூனிட் 2 போய் படிக்கணும். உடனே நீ என்ன யோசிக்கணும்?
யூனிட் 2 நான் படிக்கத்தான் வேணும். ஓகே, எனக்கு விளங்கிட்டு நான் இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல பிள்ளையா இருக்கிறேன், நான் படிக்கத்தான் வேணும். ஆனா நான் இப்பதான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஏண்டா எந்த பிளான் என்ன, நான் யூனிட் 5 யூனிட் 6 தான் ஃபோக்கஸ் பண்ணணும். சோ எந்த பிளான் நான் அதான் போறேன். யூனிட் 2 நான் டைம் ஒதுக்கி இருக்கிறேன், நான் அங்க போவேன். நெக்ஸ்ட் மந்த் சேர்த்து முடிப்பேன். சிம்பிள், தட்ஸ் ஆல். விளங்குதாடா? சோ இனிமேல் நீ படிக்கிற ஒரு விஷயத்தையும் அதாவது அதை இப்ப உனக்கு யூனிட் 2ல ஒரு கேள்வி விட தெரியல இல்லையா, அதை முடிச்சுக்கோ அங்கால போகணும் யோசிக்காது. அதை எழுதிவை. ஓகே, எனக்கு இந்த இடத்துல பிரச்சனையா இருக்கு, அதை நான் இனி கவர் பண்ணணும். தயவு செய்து அதை உங்க பிளானுக்கு இன்கோபரேட் பண்ணி உங்க பிளானை குழப்பாது. ஒரு ப்ராப்பர் பிளானின் படி ஒர்க் பண்ணி கொண்டு போங்கோ. இது உன்ன பர்டிகுலர், அதாவது இப்படிக்க பிரிச்சு ஒவ்வொரு நாளுக்கும் டெய்லி படி பிரிச்சு கொண்டு போகலாம். ஒரு கொஞ்ச நேரம் எடுக்கும்னா குறைக்காதீங்க. பிகாஸ் இப்ப இன்னொரு நாள் மினக்கட்டு சொல்ல பிரச்சனை இல்லை தானே. நான் மேபி நெக்ஸ்ட் டே கிளாஸ் எடுத்து கொஞ்சம் கவர் பண்ணி வரேன், பிரச்சனை இல்லை தானே. குறைக்காதீங்க. மேபி நான் சொன்ன டைமோட கொஞ்சம் கூட்டிட்டு தான். இட்ஸ் ஓகே, சாரி ஃபார் தட் டிஸ்டர்பன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இந்த டைமை கவர் பண்ணி எடுத்து வரேன். சாரி, அதாவது நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் 9க்கு ஸ்டார்ட் பண்ணி 11:30 முடிக்கும். டைமை கவர் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன சொல்லி கொண்டு வந்தேன், ஸோ இப்போ இந்த 7:30 to 9 டைம் என்னோட 2 விதமான ஸ்டடீஸ் இருப்பீங்க, 2 விதமான பீப்புள் படிக்கிறாக்கள் இருப்பீங்க. என்ன நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், நான் உங்களோட கிளாஸ் டைமை யூஸ் பண்ணி இது செய்ய மாட்டேன்னு சொன்னான். ஸோ தட்ஸ் வை ஐம் டெல்லிங். ஓகே, எனிவேஸ் ஃபைன். நான் உங்களுக்கு அதை நம்பரை எடுத்து கவர் பண்ணி விடுறேன். எனக்கு அது ஒரு மேரி இருக்கும் உங்களோட டைமை யூஸ் பண்ணா. ஸோ தட்ஸ் ஃபைன். ஸோ நைட் அவுட்ஸும் இருப்பீங்க, ஏர்லி பேர்ட்ஸும் இருப்பீங்க. அதாவது ராத்திரி 2 மணி 3 மணி வரைக்கும் படிக்கிற கேஸும் இருக்கு, விடிய காத்தால 3 மணி கிளம்புற கேஸும் இருக்கு. இந்த ரெண்டையும் நான் சொல்லுவேன், தயவு செய்து செய்யாது. இந்த ரெண்டையும் தயவு செய்து செய்யாது. ஆக ஏர்லி பேர்ட்டாவும் இருக்காத, விடிய காத்தால 2 மணி கிளம்பி படிக்கிற கேஸாவும் இருக்காத, பின்னேரன் விடிய காத்தால 4 மணி மட்டும் இருந்து படிக்கிற கேஸாவும் இருக்காது. ஸோ ரெண்டும் பேஸ்ட். ஏன் சொல்லுவாப்ப, இதை நீங்கள் நாசமறுத்து செய்கின்ற எந்த ஒரு வேலையும் உனக்கு மண்டே கிளியர் ஆகும். மேனேஜ் படி சொல்லு. பயாலஜி எக்ஸாமுக்கு முதல் நாள் எத்தனை மணி படுக்கிறேன்? பயாலஜி எக்ஸாமுக்கு முதல் நாள் எத்தனை மணிக்கு படுக்கிறேன்? எப்படியும் 2 மணி 3 மணியா தானே. விடிய எத்தனை மணி கிளம்பு? நீ 3 மணி படுத்தாலும் 4:30 கிளம்புவ, ஓமா இல்லையா? எழும்புவ, ஓமா இல்லையா? அதாவது வயிறு முட்டை நல்லா திண்டுட்டு பாத்ரூம்குள்ள போய் சத்தி எடுத்துட்டு வர மாதிரி போய் சத்தி எடுத்துட்டு வருவேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன படிச்சுட்டா உனக்கும் ஒன்றும் தெரியாது, பேப்பர்ல என்ன வந்தனோட உனக்கு தெரியாது. ஓமா இல்லையா? சிங்கிள் ஆன்சர். நீ இப்படி விடிய காத்தால கஷ்டப்பட்டு படிச்சு செஞ்சுட்டு வர்றது ஓமா இல்லையா? ஒன்றும் யோசனை இல்லை. ஏன்? சிம்பிள், செகண்டரி மெமரி. அது ஒரு கிழமைக்கு இருக்கு, அதுக்கு முன்னக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை. சோ உன்னை ஸ்ட்ரெஸ் பண்ணி செய்யற வேலைகள், இந்த ஸ்லீப்பை ஸ்ட்ரெஸ் பண்ணி நீ செய்யற வேலைகள் ஷார்ட் டேர்முக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே தவிர ஒரு லாங் ரன்ல, பிகாஸ் விளங்கிக்கொள், நாங்கள் ஒரு நாளுக்கு ஷெடியூல் பண்ணல, நாங்க 8 மாசத்துக்கு ஷெடியூல் பண்ணி அதை பிரிச்சிருக்கோம். ஸோ லாங் ரன்னுக்கு மிக 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 முக்கியமான விஷயம் உன்னுடைய ஸ்லீப். தயவு செய்து அதை மட்டும் தியாகம் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு உண்மையா நீ 6 to 8 ஹவர்ஸ் நித்திர கொள்ள தண்டா வேணும். பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம். உன்னால அப்படி நித்திர கொள்ளல. ஏன்டா உனக்கு இப்ப நான் கிளாஸ் பண்ணிக்கே 11:30 ஆகும். ஸோ நீ 12 மணிக்கே படுக்கிறேன் இருந்தாலும் கூட நீ எப்படியும் இப்படி 5 மணி கிளம்பி ஆகணும். சோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் உன்னால 7 மணித்தேல 8 மணித்தேல நித்திர கொள்ளல. சோ நான் ஒன்னும் அப்படி கஷ்டப்படுத்த மாட்டேன். என்னடா 7 மணித்தேல 8 மணித்தேல நித்திரையும் கொள்ள சொல்லி 3 மணித்தேல மினிமம் பயாலஜிக்கு முதக்க சொல்றதுக்கு நீ என்ன நாளை நீ கண்டுபிடிக்கதான் மாட்டேன். சோ ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் உனக்கு ஸ்லீப்ல நான் ஸ்லீப் சயின்ஸ் சொல்லித்தரேன், அதை பேஸ் பண்ணி வச்சுக்கொண்டு நீ என்ன செய்யலாம்னு சொல்லலாம். ஸோ நான் ஸ்லீப் டைம் சொல்றேன். ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு போட்ட பிளான், பேசிக்கான பிளான் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணான்டா, உங்களை விடியே நீங்க எனக்கு 5 கழிப்பினா சரி. இப்ப இரவு படிக்கிறார்கள், இப்ப நான் இந்த கிளாஸுக்கு வராக்களுக்கும் சேர்த்தான் சொல்றேன்டா, நீ ஏர்லி பேர்ட்ஸா இருப்பீங்களா இருந்தா கிளாஸுக்கு ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லையா. நீ வேலைக்கு படு, ஏன்னா நான் முடிக்க 11:15 ஆகும் தானே. சோ நீ வேலைக்கு படு, நீ கிளாஸ்ல பாதியை பார்த்துட்டு படுத்தாலும் படம். சில பிள்ளை எனக்கு மெசேஜ் பண்ண, நான் கிளாஸ் முடிஞ்ச வரை நைட் ஆகும்னா, சோ நான் படுத்துட்டு நான் உங்களுடைய ரெக்கார்டிங் விடிய மார்னிங் பாக்குறேன். சோ ஐம் கம்ப்ளீட்லி அக்செப்டிங் தட். பிகாஸ் நீங்க ஏர்லி பேர்ட்ஸா இருப்பீங்களா இருந்தா நீங்க 10 மணி 10 வரைக்கும் படுக்க வேண்டியிருக்க மேடம். சோ அப்படிப்பட்டாக்க நீங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்க ஜாயின் ஐ மீன் மார்னிங் அப்படின்னா ரெக்கார்டிங் போடும் தானே. சோ இதை 1 மணிக்கு ரெக்கார்டிங் மாதிரி நீங்க விடிய ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க பார்த்து கொண்டு போகலாம், நோட் அன் இஷ்யூ. சரியா? சோ அதற்காக பாத்தீங்கன்னா ஓகே, மேபி தட் வுட் பி பெஸ்ட். இல்ல நீங்க அடுத்த நாள் மார்னிங் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய டைம்ல பாத்தீங்கன்னா ஓகே. ஏன் சொல்றேன்டாடா, உங்களுக்கு நான் இந்த டைம் ஒதுக்கி போட்டு நான் நார்மலா போட்ட டைம் டேபிள் வந்து மார்னிங் 5 AM to 6:30 AM. நான் 7:30 போடல, பிகாஸ் எனக்கு 5 to 7:30 போடல. அப்ப சாப்பிடுறது குளிக்கிறது எல்லாம் வேற யாரும் செய்ய போயிடும். அது நீ தானே செய்யணும். சாப்பிடணும், குளிக்கணும், மேக்கப் போடணும். முக்கியமான விஷயம், நீங்க டியூஷன்ஸுக்கு போறதுக்கு முதல் நீங்க ஒரு 4 கோட் அடிச்சுட்டு போனா தானடா அது அது கூட ஒத்துக்குவேன். எஃப்எம் மேக்கப் போறத கூட ஒத்துக்குவேன். இப்ப கொஞ்ச காலமா எல்லாம் மேக்கப் போடுவாரு, எனக்கு அதைத்தாண்டா கொடுமையா கிடக்கு. அது என்ன கிரீம பூசுறாங்கன்னு தெரியல, அவிச்சர் ஆள் மாதிரி சுத்துறாங்க. எஃப்எம் விட எம் தான் கூட மேக்கப் போடுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓகே, எடுத்துட்டு போட்டும். நான் எல்லாம்
7 மணி கிளாஸுக்கு 6:45 தாண்டா எழுப்புவேன். அப்படிப்பட்ட கேஸ். அப்படியே குளிச்சது பாதி, குளிக்காத பாதி, மூத்த கழிறது பாதி, வலிக்கிட்டு போக வேண்டியது வேற வழி. ஸோ 5 to 6:30 AM போறேன். எஃப்எம் உங்களுக்காண்டி தாண்டா 1 மணி மேக்கப்போட காணும் தானே. என்ன மேடம் 1 மணி மேக்கப்போட காணும் தானே. சில யோசிக்க இல்லையா எங்களுக்கு 3 hours மேக்கப் போட நாங்க ஐலைனர் போடணும், ஐ கிரீம் போடணும், நாங்க ஃபவுண்டேஷன் போடணும், ஃபவுண்டேஷன் போட்டு நாங்க அதை காய வைக்கணும், அதை காய வச்சுட்டு நாங்க அடுத்த காட்டர் பிளேய போட்டு ஐக்கு மேல ஐ லேஷஸ் அடிச்சு நாங்க அதை ட்ரிம் பண்ணி போஸ்ட் போக எங்களுக்கு டைம் ஆகும். அண்ணாண்டா நீ தயவு செய்து செத்துரு, தயவு செய்து நீ செத்துரு, நீ எல்லாம் உயிரோட இருக்க டவுட் ஆக்குறது, அதனால விட்டு. ஓகேவா? ரைட். சரியா? இல்ல சில யோசிக்க உங்களுக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியும் இல்ல சொல்றேன். ஜென்ரல் நாலேஜ். ஓகே ஓகே. ஸோ 5 to 6:30 நான் நார்மலா டைம் டேபிள் போனாட நீ அதுக்கு அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி குளிக்கிறது, மேக்கப் போடுறது, அந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுவோம். சரியா? ஸோ 7:30 to 5:30 PM கிளாஸ். இங்க தாண்டா நாங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். இதுல நான் ஸ்டார் மார்க் போட்டு போறேன். நான் என்னன்றதை எஃபிஷியண்டா மாத்திரேன். 5:30க்கு வந்தோன்னு என்ன செய்வான் சொல்லு. நீ எங்க கேட்டாலும் 5:30க்கு நீ வீட்டை வந்தோன்னு முதலாவது என்ன செய்ய சொல்லுவாங்க சொல்லு. 5:30க்கு வீட்டை வந்தோன்னு முதலாவது என்ன செய்ய சொல்லுவாங்க? புதா தடுத்து சொல்லு. 5:30க்கு வந்தோன்னு உனக்கு ஒரு டீயை ஊத்தி தந்துட்டு 5:45 கொண்டு என்ன சொல்லுவாங்க? படிதானே. நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். 5:30 to 7 மணிக்கு நீ நித்திரையை கொள்றான். நீ 6 மணிக்கு வந்தா 7:30 வரைக்கும் நித்திரையை கொள். ஒரு பிரச்சனை 1:30 வடிவா நித்திரையை கொள். ஒரு சிக்கலும் இல்லை. சரியோ? ஒரு சிக்கலும் இல்லை. சோ நீங்க 5:30 கிளாஸுக்கு தயவு செய்து பாய்ஸ், எஸ்பெஷலி பாய்ஸ், அதுவும் இந்த சைக்கிள்ல வர கூட்டம், தயவு செய்து சந்தியில நிக்காத. உங்க வாழ்க்கையை நாசம் இருக்கிறதுக்கான வேலையை நீயே செய்யாத. தயவு செய்து இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சந்தியில நிக்கிறது, 4 பிள்ளை வீட்டை போதுன்னு அதை கொண்டு வீட்டை ட்ராப் பண்ணிட்டு வர்றது, தயவு செய்து திருப்பியும் சொல்றேன், உங்க வாழ்க்கையை நாசம் இருக்கிற எந்த வேலையும் செய்யாது. இது எல்லாத்தையும் பண்ணி போட்டு உனக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி நீ ஸ்லீப்ல டைமை குறைச்சு கொண்டு தெரியும். சரியோ? I know I'm vulgar தான் பேசி கொண்டிருக்கேன், பட் I am telling the reality what is happening in the country. ஓகேவா? ஸோ தயவு செய்து இதெல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணாங்க. 5 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சு 5:30க்கு வீட்டை வந்து சேர்ந்துரு. மேபி உனக்கு 5:45 ஸ்டார்ட் ஆனாலும் எதாலும் பிரச்சனை இல்லை. அந்த 5:30 PM to 7 PM 90 minutes ஸ்லீப் போடு. ஏன் 90 minutes நான் கணக்கு சொல்றேன்னு உனக்கு நான் ஸ்லீப் சயின்ஸ் சொல்லிக்க விளங்கும். சரி, 90 minutes கணக்கை போட்டுக்கோ. தட்ஸ் வாட் யூ ஹேவ் டு திங்க். ஓகேவா? ஸோ 90 minutes கணக்கா போட்டுக்கோ. இல்லாட்டி பவர் நெப்னு சொல்லுவாங்க 20 to 30 minutes, பட் நான் 90 minutes சொல்றேன். ஏனென்றாடா இதுக்கு பிறகு நீ 7 PM கிளம்புவாயோ. 7 PM கிளம்பின அப்புறம் தயவு செய்து சாப்பிட, ஐ மீன் சாப்பிடுறது பெட்டர் தான், ஆனா சாப்பிட போறேன் லைட்டா சாப்பிடு, ஹெவியா சாப்பிடாது, பிகாஸ் திருப்பி நித்திர வேற பார்க்கும். ஸோ லைட்டா சாப்பிட்டு மேபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு யூஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஸோ 7 மணிக்கு நீ லைட்டா சாப்பிடு. லைட்டா சாப்பிடுறது பெட்டர். தயவு செய்து ஹெவியா தோசை இந்த மாதிரியான தின்னது அவ்வளவுதான். பட்டாக்ஸ் வீங்கும், ஐ மீன் பட்டாக் மீன் படாண்டா வைரடா சிங்களத்துல. சோ அது வீங்கும், அதுக்கப்புறம் அப்படியே விட்டு தெரிய வேண்டியதா. ஸோ அளவா லைட்டா சாப்பிட்டேன், தட் வுட் பி பெட்டர். பிகாஸ் இதுக்கு அப்புறம் நீ எனர்ஜைஸ்ட் ஆயிடுவாய். ஒரு 7:15க்கு நீ படிக்க தொடங்கினா கூட 7:15 PM to 9:30 PM நீ போக்கஸ்டா படிக்கலாம். அண்ணா இன்னும் 2 மணி நீ இருக்கா மேசையில இருந்து பேரனா உனக்கு அந்த வேதனை தெரியுமென்று நீ சொல்றது எனக்கு கேக்குது. நான் ஒன்றும் படிப்பிச்சு கொண்டு உனக்கு சொல்லிடுறேன். நானும் படிக்கிறேன் தானே, எனக்குன்னு தெரியும் 2:30 மேசையில இருக்கிறதுன்றது ஒரு கொடுமை. 1/2 மேசையில இருக்கிறதே ஒரு கொடுமை. ஓமா இல்லையாடா? மெனச்சாட்சி படி சொல்லுவோம். 1/2 ஒரு இடத்துல இருக்கிறதுன்றதே கொடுமை. பேப்பர் செய்யறா பரவாயில்ல, 2 மணி இருக்கலாம். பயாலஜி புத்ததோட இன்னொன்று 1/2 இருக்கிறது. இருந்தா அடுத்தது என்ன வரும் சொல். இருந்தா அடுத்தது என்ன வரும்? நிக்கிறதான் வரும். சோ என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு அட்ஜஸ்ட் தட். ஓகே, யூ ஹாவ் டு அட்ஜஸ்ட். முடிச்சுட்டு வரணும். யூ ஹாவ் டு அட்ஜஸ்ட் த டைம். சோ நான் என்ன சொல்றேன்டா, பொமர்டோ டெக்னிக் ஒரு விஷயம் இருக்கடா. பொமராடோ டெக்னிக் ஒரு விஷயம் இருக்கு. சரியா? இதுக்கான சில ஆப்ஸ் இருக்கு. டெக்னிக் ஒரு ஸ்பெல்லிங் பழகுது டெக்னிக். ஓகே, இதுக்கான சில ஆப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்ற ஆப் வந்து ஃபாரஸ்ட். ஸோ நான் வந்து ஃபாரஸ்ட் ஒரு ஆப் யூஸ் பண்றேன். நான் அது எனக்கு தெரியாது, சிலதுக்கு வந்து பெய்டா இருக்கும், சிலதுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கும். ஃபாரஸ்ட் ஒரு ஆப் இருக்கு. பொமரடோ டைமர் ஒரு ஆப் இருக்கு. இதை விட ஃபோக்கஸ்டு டூ ஒரு ஆப் இருக்கு. ஃபோக்கஸ்டு டூ ஒரு ஆப் இருக்கு. இது என்னத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்டா, இந்த ஆப்ஸ் வந்து இந்த போனையே உன்னை பாவிக்க விடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபாரஸ்ட்ல வந்து நான் ஸ்டடி என்னொன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஸ்டடி நான் ருட்டீன் போட்டனாக இருந்தால் என் போன்ல அக்சஸ் பண்ணக்கூடிய 3 ஆப். ஒன்று வந்து ஆப்பிள் மியூசிக், இன்னொன்று வந்து செட்டிங்ஸ், இன்னொன்று வந்து ChatGPT. ஏன்னா பிகாஸ் எங்களுக்கு படிக்கிறதுக்கு ChatGPT தேவை. ஸோ இது 3 தான். வாட்ஸ்அப் எல்லாம் தொட்டோன்னு சொல்லும், தம்பி நீ டீப் ஃபோக்கஸ் மோட்ல இருக்க, துறந்தியோ வெளுப்பேன்னு உடங்கால. ஆகவே இப்படிப்பட்ட ஆப்ஸ் நான் யூஸ் பண்றதுக்கு ரீசன் வந்து நம்மளால டிசிப்ளினா இருக்க முடியாது. வி ஹேவ் டு பி கண்ட்ரோல். சில டைம்ஸ்ல எங்களாலே கண்ட்ரோல் பண்ணலாம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துல எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கீங்க. யூ ஹேவ், சரி, டிசிப்ளினா இருக்க முடியாட்டி யூ ஹேவ் டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்.
இந்த பொமரடோ டெக்னிக்ன்றது மீனிங் என்னடாடா 25-5 25-5 இருக்கலாம். சில பேர் வந்து அதை 45-15 யூஸ் பண்றவங்க. நீ எப்படியும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பட் ஐ சஜஸ்ட் திஸ் 25-5. இந்த 25-5 என்னடாடா, உங்க பிரெயின் வந்து ஒரு பேட்டரி மாதிரி. பிரெயின் வந்து ஒரு பேட்டரி மாதிரி, சரியா? ஓகே, நான் சும்மா சொல்றேன். உங்க போன் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பாவிக்கும்? உங்க போன் ஒரு நாளைக்கு கூட தான் போது. இட்ஸ் ஓகே ஃபைன். உங்களோட போன் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பாவிக்கும்? 1 டே ஃபுல்லா பாவிக்கும் தானே? கிட்டத்தட்ட ஒரு 1 டே 18 hours சம்திங் பாவிக்கும் தானே? சரி, நாங்க 1 டே வைப்போம். உங்களோட போன் சார்ஜ் ஆக எவ்வளவு நேரம் எடுக்கும்? 1 டே எடுக்குமாடா? உங்களோட போன் சார்ஜ் ஆக 1 டே எடுக்குமா? மேக்ஸிமம் 1 hour தானே? 1 hour 1.5 hours. ஓகே, 1.5 hours தானே. அப்ப இதுல இருந்து உனக்கு என்ன விளங்குது? Recharging time is less than discharging time. So this is how your brain works. உன்னுடைய மூளை வந்து 100% சார்ஜ்ல ஸ்டார்ட் ஆகும். எங்க இந்த ஏழகாலுக்கு நித்திரை அடிச்சுட்டு எழுப்பினோம்னா ஏழகாலுக்கு 100% சார்ஜ்ல சார்ஜ் ஆகும். நீ இதை இப்படியே 9:30 வரைக்கும் இருக்கீங்க, உனக்கு ஒரு 8:30க்கு எங்க வந்துருந்து லாபம்? கிட்டத்தட்ட 50% வர வலிக்குது. கிட்டத்தட்ட 50% வர வலிக்குது. 9:30க்கு ஆட்டோமேட்டிக்கா நித்திரை வரும், போய் பறக்க வேண்டியது, வேற வழியே இல்லை. சோ இப்படியே லக் ஆகும். அண்ணா என்ன சொல்றேன்டாடா, நீங்க ஒரு 25 மினிட்ஸ் யூஸ் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு 75% வரப்பாங்க. 75% வரப்பாங்க. 5 மினிட்ஸ் பிரேக் எடு. 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்து 75ல இருந்து ஒரு 90க்கு கொண்டு போ. 75ல இருந்து ஒரு 90க்கு கொண்டு போ. பிறகு 90ல இருந்து திருப்பி ராக்கி கொண்டு வா. திருப்பி கொண்டு போ. திருப்பி ராக்கி கொண்டு வா. இப்படி ஒரு 4 பொம்மரோட டைமர், 4 பொம்மரோட டைமர் போட்டுவாயாக இருந்தா கிட்டத்தட்ட 2 hours முடியுமா? பிகாஸ் நீ அந்த 2 hours 25 நிமிஷம் தர 4 எவ்வளவு சொல்லு பாப்போம்? கிட்டத்தட்ட எவ்வளோடா, 1 மணித்தியால 40 நிமிஷமா? 1 மணித்தியால 40 நிமிஷம் படிச்சிருப்ப, 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்திருப்ப. நீ 2 மணித்தியாலம் ஃபுல் போக்கஸ்ல படிக்க வலிக்கிட்டாயா இருந்தா நீ 2 மணித்தியாலம் படிக்க மாட்டேன். நான் அடிச்சு சொல்றேன், 45 நிமிஷத்துக்கு முதல்ல உன்னால போக்கஸ் பண்ண இயலாது. ஆனா நீ பொமரடோ டைம் யூஸ் பண்ணிக்க 1 மணித்தியால 40 நிமிஷம் எஃபெக்டிவா படிச்சிருப்ப, 20 நிமிஷம் தான் வேஸ்ட் ஆக்கியிருப்பேன். இது வேஸ்ட் இல்ல, அது பிரேக், அது ரீசார்ஜிங் டைம். இந்த பேட்டரியை ரீசார்ஜ் பண்ற. சோ இவ்வளவு முடிஞ்ச பிறகு கூட உங்க பேட்டரி கிட்டத்தட்ட 50% தான் வந்திருக்குமே ஒழிய ஒரு நாளும் 0க்கு போகாது. இதுக்கு பிறகு என்ன செய்ய மாட்டேன், நாங்க இன்னொரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுப்போம். ஒரு 15 மினிட்ஸ் பிரேக். அந்த 15 மினிட்ஸ் பிரேக், அந்த 15 மினிட்ஸ் பிரேக் திருப்பி ரீசார்ஜ் டைம். அது எங்க கொண்டே விடும்? 100ல கொண்டே விடும். உன்னால ஒர்க் பண்ணி, ஓகேவா? உன்னால ஒர்க் பண்ணல, ட்ரை பண்ணிப்பேன். தயவு செய்து தொடர்ந்து படிக்க. நான் இண்டையில பொமரோட டைமர்ஸ் போட, இங்கிலீஷ் எனக்கு வருது இல்லை, ஓகே. பொமரோட டைமர்ஸ் போட நான் என்ன செய்யறேன், 25 மினிட்ஸ் முடிஞ்சோன்னா அது எனக்கு பெல் அடிக்கும். நான் சரி நீயே கெஸ் பண்ண, நான் என்ன செய்வேன்? 25 மினிட்ஸ்ல நான் என்ன செய்வேன்? அந்த 5 நிமிஷம் பிரேக்ல நான் என்ன செய்வேன் கெஸ் பண்ணுவாங்க. சாங். டெஃபினெட்லி ஐ வில் லிசன் டு சாங். டெஃபினெட்லி. ஏன் சொல்லு. இந்த பிரெயின் இஸ் அடாப்டட் டு சாங்ஸ். மை பிரெயின், உங்களுக்கே தெரியுது என்ன யோசிச்சுப்பேன். என்னுடைய பிரெயின் அடாப்டட் டு சாங். எனக்கு என்ன விருப்பம்? மியூசிக் விருப்பம். சோ சொல்லு, என் பேட்டரி ரீசார்ஜ் ஆகிறத நான் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆக்கணும்டா, என்ன செய்யணும்டா? என் பேட்டரி ரீசார்ஜ் ஆகிறத நான் ஃபாஸ்ட் சார்ஜிங்கா செய்யணும்டா, என்ன செய்யணும்? சாங்குகள். அதுலயும் என்ன மாதிரி சாங் கேட்கணும்? அட்ரினலின் ரஷ் அதுவும் கேட்கலாம். ஆனா நான் என்ன செய்யறேன், காமான சாங்ஸ். நான் காமான சாங், ஹாரிஸ் ஜெயராஜ் சாங். எங்கள் தலைவன் இருக்கான் ஹாரிஸ் ஜெயராஜ், அப்படி இருக்கலாம். இல்லாட்டி நான் இந்த அன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல பண்ண கொஞ்சம் சாமி பாட்டுகள், அந்த மாதிரியான விஷயம். பிகாஸ் எனக்கு அதில் விருப்பம். லைக் அன்னைக்கு நான் கமலா குச்சா போட்டேன். சோ அது அந்த மாதிரியான பிஜிஎம்ஸ். இல்லாட்டி இந்த பாட்டுக்கு என்ன பேர், கப்பா டிவி சேனல், அகம் டிவில இது ஒரு சம்திங், அவங்க சாங்குக்கு பேர் ஞாபகம் இல்லை. அதுல எனக்கு சில கர்நாடிக் விஷயம் இருக்கும், சரியா? சோ த திங் இஸ், அப்படிப்பட்ட அது உனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம். நான் அதை என்ன ரீசார்ஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அந்த பாட்டுக்கு எனக்கு உடனே ஒரு புத்துணர்வு. அதாவது சம்டைம்ஸ் எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வர மாட்டேன். சம்டைம்ஸ் இந்த ஹேர் செல்லும்பி அப்படி கூஸ் பம்ப்ஸ் வரும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எனக்கு அப்படி, சரியா? சோ அப்படி கட்டினடா 5 மினிட்ஸ் சொல்லு, நான் ரீசார்ஜிங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்கா மாத்தி சம்டைம்ஸ் 90ல இருந்து 100க்கே கொண்டு விடுறேன். திருப்பி அடுத்த ஃப்ளோவில் வேலை செய்யறது 25 நிமிஷம் ரங்கு, அடுத்த பாட்டுகள் அடுத்து. ஆக்சுவலி அந்த 25 நிமிஷமுமே நான் பாட்டு தான் கேட்டு இருப்பேன், அடுத்த விஷயம். ஆனா அந்த பாட்டு எனக்கு வேலை செய்யாது. அது நான் படிக்கும், உனக்கு நான் பாட்டு கண்டு படிக்கணும்னு சொல்ல மாட்டேன். அது விருப்பம். உனக்கு ஓகே இருந்தா படி, நான் பாட்டு கண்டு தான் படிப்பேன். பட் அந்த பாட்டுல இந்த மைண்ட் போகாது, படிப்புல தான் மைண்ட் போகும். அந்த 5 நிமிஷம் படிப்பை விட்டு பாட்டுல மைண்ட் போகும். அந்த பாட்டுக்கு சம்டைம்ஸ் நான் வாராயோ அதோட அந்த பிஜிஎம் போகும். எனக்கு அது விருப்பம். அதே மாதிரி இந்த தீ இல்லை புகை இல்லையில அந்த 2:50 நிமிஷத்துல ஹாரிஸ் ஜெயராஜ் பிஜிஎம் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். தீ இல்லை புகையிலேன்னு ஒரு சாங் இருக்கு, போய் கேட்டு பாரு. அதுல 250ல அதெல்லாம் கேட்க உள்ளுக்கு ஏதோ பண்ணுண்டா, வேற லெவல்ல இருக்குண்டா.
ஒண்ணும் பண்ண நம்மட முதற்கனவே நடுவுக்குள்ள ஒரு செனாய் பீஸ் வேற தெரியுமா? செனாய் மீன்ஸ் அது ஒரு டிஃப்ரெண்டான பீஸ். அதுல அந்த எஸ்.ஜே. சூர்யா ஸ்பைடர் படத்துல கட்டவர் இது வல்லவா பாட்டு தலைவா ஹரிஸ் நீதாண்டா எந்த தெய்வம்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த 5 நிமிஷத்தை அப்படி ரீசார்ஜ் பண்ணிடுறேன். மிச்சம் 25 நிமிஷத்தை நீயே சொல்லு, ஃபுல் போக்கஸ்ல வேலை செய்யுமா இல்லையா? சோ நான் இவ்வளத்தையும் பேசிக் வச்சு நான் சொல்ல வர கதை என்னண்டாடா, தயவு செய்து இப்ப சொல்லு, இப்ப எனக்கு ஆரம்பம் சொல்லுங்க. 2.5 மணித்தியால மேசையில இருக்கலாமா இருக்கலாதா? 2.5 மணித்தியாலமோ 2.5 மணித்தியால மேசையில இருக்கலாமே இருக்கலாம். அந்த 5 மினிட்ஸ்ல செய், ஜஸ்ட் எழும்பி சும்மா நடந்து திரி, அம்மாட்ட போய் சாரி, தம்பி இருந்த தங்கச்சி இருந்த 2 தரம் சாரி, அதுக்காண்டி கண்ணேரம் இனக்கறாத. சரி இப்ப இருக்கலாம் 2.5 மணித்தியாலம், 2.5 மணித்தியாலம் அதை விட கூடவே இருக்கலாம்டா. நீ எவ்வளவு நேரம் பண்ணாலும் இருக்கலாம். எனக்கு வடிவா ஞாபகம் இருக்கு, நான் ஒரு நாள் நான் இருந்து இப்படி போக்கஸ் பண்ணான். என்னால டோட்டலா அன்றைக்கு நான் அவ்வளவு பெரிய போக்கஸ் டைமர்லாம் இல்ல, பட் என்னால அன்றைக்கு டோட்டலா 8 ஹவர்ஸ் இருக்க முடியாது. டோட்டலா 8 ஹவர்ஸ் நான் படிச்சேன். 8 ஹவர்ஸ் நான் படிச்சேன். 8 ஹவர்ஸ் எனக்கு அன்றைக்கு நாள் ஃபுல்லா ஃப்ரீ, அது அடுத்த விஷயம். 8 ஹவர்ஸ் நான் படிச்சேன். யூ கேன் டு எவ்வளவு வேண்டாலும் போகலாம்டா. பிகாஸ் பொமரோட டைமர் உன்னை ரீசார்ஜ் பண்ணிக்கொண்டே இருக்கு. அப்படி நீ தொடர்ந்து போய்கொண்டிருக்க என்ன செய்யும்? பிரெயின் ஒரு கட்டத்துல கொஞ்சம் அதுவும் பாவம் தானே, எவ்வளவு நேரம் தான் ப்ரோசஸ் பண்ணி கொண்டிருக்கிறது, என்ன செய்யும்? நித்திர வரப்பாக்கும். அதனாலதான் நீ 9:30க்கு அப்புறம் நீ மேபி நீ எந்த கிளாஸ் இருக்கிறதால 9:00 போட்டுருக்க. இந்த நாள் 9:00 இருக்காதானே, அந்த 9:30க்கு அப்புறம் வேற ஒரு வேலையை செஞ்சு திருப்பி படுக்கலாம். தட்ஸ் இட். சோ நீங்க நார்மலா என்ன செய்யறதுனால, நான் உங்களோட ஸ்லீப் ஷெடியூல் போட்டது, இந்த நைட் அவுட்ஸ் இருக்கிறீங்க தானே, இரவு முழிச்சிருக்கிறார்கள் நீங்க 12 மணிக்கு படங்கூடாது. 12 மணி படத்து நீ 5 மணி கிளம்புறேன்டா எவ்வளவு நேரம் டைம்? நான் உங்களுக்கு ஏர்லி பேர்ட்ஸ் நைட் ஹவர்ஸை வந்து நான் கொஞ்சம் உடைக்கிறேன். தனியா அப்படியும் இருக்காம தனியும் இப்படி இருக்காம 9:30ல இருந்து 12 மணி என்ன செய்யணும்னு சொல்றேன். மேபி நான் கிளாஸ் இருப்பேன், சில பேருக்கு 7:15 இருந்து 9:30 கிளாஸ் வச்சிருக்கும். அப்படி இருக்கிறார்கள் என்ன செய்யணும்? முடிச்சுட்டு வந்து அதுக்கு பிறப்படி. இல்லாட்டி உங்களுக்கு 2 டைமும் ஃப்ரீயா இருந்தா அது நான் கடிச்சிடலாம். இப்ப விளங்குத ஏன் 10 பேப்பர் தான் கிழமைக்கு செய்யன்னு சொன்னாரு. எவ்ரிடே நீ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விடயம் பயாலஜி பீப்பிள். மேத்ஸ்காரர் உங்களுக்கு எது பிரச்சனை? மேபி கெமிஸ்ட்ரி பிரச்சனை இருந்தா கெமிஸ்ட்ரியில ஃபோக்கஸ் பண்ணுவோம். எங்க உனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அங்க நீ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அதை நான் சொல்றேன். சோ பேசிக் ஃபோக்கஸ் வந்து என்னது, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இப்ப நீ 12 to 5 படிக்க ஒலிம்பேக்கு நீ எவ்வளவு நேரம் நித்திர கொள்றாய்? 5 hours நித்திர கொள்றாய். எவ்வளவு நேரம் நித்திர கொள்றாய்? 5 hours நித்திர கொள்றாய். நான் உனக்கு எவ்வளவு நேரம் நித்திர கொள்ளணும் மட்டும் 6 to 8 hours. 5 plus 1.5 is equal to 6.5 hours. ஒரு நாளைக்கு நீ 6.5 மணித்தில நித்திர கொள்றாய். இந்த 1.5 மணித்தில நித்திர நீ வேஸ்ட் பண்ணல. இந்த 1.5 மணித்தில நீ நித்திர கொண்டதால தான்டா இந்த 2.5 மணித்தியால உன்னால ஃபுல் ஃபோக்கஸா ஒர்க் பண்ணக்கூடியதாக இருந்தது. இப்ப விளங்குது ஏன்னா 90 மினிட்ஸ் போனா 10 நிமிஷம் 20 நிமிஷம் போடாமே 90 மினிட்ஸ் போனா தெரியுமா? பிகாஸ் ஒரு ஸ்லீப் சைக்கிள்ன்றது, அது நீ பிசியாலஜில இங்கால படிப்பீங்க. ஒரு ஸ்லீப் சைக்கிள்ன்றது 90 மினிட்ஸ். ஒரு ஸ்லீப் சைக்கிள் ஷெடியூல் வந்து 90 மினிட்ஸ். அதுல ஸ்டேஜஸ் இருக்கு. நான் ரெம் 1, நான் ரெம் 2, நான் ரெம் 3, டீப் ஸ்லீப், ரெம் அண்ட் ஸ்லீப் இருக்கு. அந்த அவ்வளவு சைக்கிள் ஆறது வந்து 1.5 hours. ஸோ நீ ஒரு ஃபுல் ஸ்லீப் சைக்கிள் முடிப்பாயாக இருந்தால் மிச்ச ஸ்லீப் சைக்கிள் அங்க கண்டினியூ பண்ணலாம். That's the basic thing. So you have to control your sleep. ஓகேவா? இந்த விஷயம் விளங்குதா? சோ இப்ப நான் இவ்வளத்தையும் அழிச்சு போட்டு நான் பேசிக்கான ஒரு குட்டி சமரி மாதிரி சொல்றேன். அதோட நாங்க முடிச்சு நாங்க படிக்கணும் இல்லோடா. சோ முடிச்சு போட்டு குட்டி சமரி மாதிரி சொல்றேன். நான் அப்புறம் மிச்ச பாட ஒர்க் அவுட் சொல்லுவேன் தானே, பயாலஜி ஒர்க் அவுட். அப்படி ஒர்க் அவுட்டா சொல்லி உனக்கு ஒவ்வொரு நாளும் என்னென்ன படம் செய்யணும் மட்டும் சொல்றேன். இப்ப நான் உனக்கு பேசிக்கா பிளான் தான் சொல்றேன், சரியா? சோ உனக்கு இப்ப அவைலபிளா இருக்க டைம், நான் இப்ப உனக்கு வேற ஒரு கிளாஸ் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த கிளாஸ் வேற விஷயம். பட் உனக்கு நார்மலா கிளாஸ் இல்லையேன்னு வச்சுக்கணும். இந்த டைம் சொன்னா 5 AM to 6:30 AM ஒரு டைம் நீ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நேரம் என்னென்ன செய்யணும்னு சொல்றேன், அடுத்த விஷயம். 6:30 AM செய்யலாம். அதுக்கப்புறம் நீ மேக்கப் போடுறதோ குளிக்கிறதோ கிளாஸ் இருக்கும். 5:30 PM வந்து என்ன செய்? 5:30 PM வந்து என்ன செய்? 7 PM வரைக்கும் நித்திர ஹோல் 1.5 hours. அதுக்கப்புறம் 7:15க்கு ஒர்க் பண்ண தொடங்கினேன்டா ஒரு 9 வரைக்கும் ஒர்க் பண்ணு. 9 வரைக்கும் ஃபுல் ஒர்க் பண்ணு. இங்க நம்ம பொமரோவை யூஸ் பண்ணி 2 hours ஒர்க் பண்ணலாம் தானே. 1 மணித்தியால 40 நிமிஷம் வச்சு 20 நிமிஷம் பிரேக்கும் எடுப்பாய். அந்த 4 9:15 ஏதோ உண்டு. அந்த 4 பொமரட்டோ முடிஞ்ச அப்புறம் என்ன செய்யணும்? 15 மினிட்ஸ் பிரேக் எடுக்கணும். 15 மினிட்ஸ் பிரேக்குள்ள நீ சாப்பிடலாம். அல்லாட்டி இதுக்கே நீங்க லஞ்ச் எடுக்கிறனாலும் எடுக்கலாம். ஐ மீன் டின்னர் எடுக்க, ஐ மீன் இந்த 7 to 7:15 லைட்டா சாப்பிடலாம் தானே. சொன்ன விஷயம். அதுக்கு பிறகு என்ன செய்? ஒரு 9:30க்கு நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணாயாக இருந்தால் 11:30 வரைக்கும் திருப்பி ஒரு பொமரட்டோ பண்ணிட்டு நீ படிக்கலாம். இப்ப சொல்லு, எஃபெக்டிவா உனக்கு 4 hours உன்னால படிக்கலுமே இருக்கு. எஃபெக்டிவா உன்னால நைட் 4 hours ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. எஃபெக்டிவா உன்னால மார்னிங் 1.5 hours ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. எஃபெக்டிவா 1.5 hours ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. போமா இல்லையா? எல்லாருக்கும் சேம் டைம் தான்மா. எல்லாருக்கும் சேம் டைம் தான். ரிப்பீட்டர்ஸா இருந்தாலும் ஸ்கூலுக்கு போறதா இருந்தாலும் சேம் டைம். மேபி ரிப்பீட்டர்ஸுக்கு மார்னிங் கிளாஸ் இருக்குன்னு தானே, மார்னிங் கிளாஸஸ் இருக்குன்னு அதனால சொல்றேன். உங்களுக்கு மார்னிங் ஒரு கிளாஸுமே இல்லாட்டி நீ என்ன செய்?
உனக்கு என்ன விருப்பமோ செய். உனக்கு என்ன அது நீ இப்ப பிளான் பண்ணி செய்யணும் இல்லை. உனக்கு திருப்பி திருப்பி உனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இருக்க விஷயங்களை செஞ்சுட்டு பேசிக். நான் ரிப்பீட்டேஷன் டைம் டேபிள் நான் பேசிக்கா சொல்லி இப்ப நார்மலா உங்களுக்கு மார்னிங் ஃபுல்லா கிளாஸ் இருக்குமென்ற ஒரு ஷெடியூல பேஸ் பண்ணி வச்சுக்கொண்டு இப்ப டே கிளாஸஸ் தொடங்கின அப்புறம் ரிப்பீட் டைம் டேபிள் எப்படி போடுற விஷயம் பிறகு சொல்லி தரேன். இப்ப நான் சொல்லுவேன் ஏடா டைம் டேபிள் பிறகு மாத்த வேண்டி வரும் தானே. நீங்க டே கிளாஸ் போனா டைம் டேபிள் மாறும். அப்புறம் கடைசி நேரம் உங்களுக்கு ஃபுல் மந்தே ஃப்ரீயா வரும். ஃபுல் மந்த் ஃப்ரீயா வரைக்கும் இன்னும் வேற மாதிரி டைம் டேபிள் போட வேண்டி வரும். அதெல்லாம் பிரபாவம். இப்ப சொல்லு 5.5 மணித்தியாலம் ஒரு நாள் உன்னால போக்கஸ் பண்ணக்கூடிய எஃபெக்டிவா அதுல ஓகே பொமரடோ எல்லாம் கழிச்சா ஓகே 5 மணித்தியாலம் அல்ல 4.5 மணித்தியாலம் 4.5 மணித்தியாலம் முன்னால எஃபெக்டிவா போக்கஸ் பண்ண ஏழாவது ஒவ்வொரு நாளும் சொல்லல. ஐ மீன் ஏதாவது ஒரு நாளாச்சும் கிழமையில உன்ன மிச்ச கிளாஸஸை தவிர்த்து உன்னால எப்படி போக்கஸ் பண்ண ஏழாத 7 யார ஒருத்தன் கேட்டிருக்கான் 1.5 மணி நேரத்துல என்ன அழும்புறாங்க ஒழுப்பு. இப்ப நீங்க என்ன கேட்கலாம்னா நான் 1.5 மணி நேரத்துல எழும்பேலானா 1.5 மணி நேரத்துல எழும்ப மாட்டேன். ஸ்லீப் சைக்கிள் அப்படித்தான் வேலை செய்யுமா? ஸ்லீப் சைக்கிள் அப்படி வேலை செய்யும். உனக்கு விளங்குற லாங்குவேஜ்ல சொல்ல போறேன்டாக இருந்ததா ஸ்லீப்ல வந்து ஸ்டேஜஸ் இருக்கடா. அதாவது உங்களோட நித்திர லெவல் ஸ்லீப் லெவலுக்கும் டைமுக்கும் ஸ்டேஜஸ் இருக்கு. அது என்ன மாதிரி இருக்குமெண்டா நீங்க ஆரம்பத்துல வேக்ல இருப்பீங்க, வேக்ஃபுல்னஸ்ல இருப்பீங்க. சரியா? வேக்ஃபுல்னஸ்ல இருப்பீங்க. இந்த வேக்ஃபுல்னஸ்ல ஸ்டார்ட் ஆகி இந்த வேக்ஃபுல்னஸ்ல அதாவது எழும்பி நிற்கிற நிலையில ஸ்டார்ட் ஆகி 2 ஸ்டேஜஸ் போகும். என்ஆர்இஎம் 1 சொல்றது, என்ஆர்இஎம் 2 சொல்றது, non-REM 1 non-REM 2 சொல்றது. அது தேவையில்லை. இந்த பேசிக் ஸ்லீப் இதுகள் வந்து நீ வேக்ஃபுல்னஸ்ல இருந்து ஸ்லீப்புக்கு போறதுக்கான டைம். இந்த டைம்ல சில வேலை யோசிப்ப நீ படுத்து கொண்டிருக்க, நீ படுத்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ள அம்மா தட்டினாண்டா எழும்புவேன். சோ இந்த டைமுக்குள்ள உன்ன தட்டினா உன்னால எழுப்ப முடியும். இதுக்கு பிறகு நீ டீப் ஸ்லீப்புக்கு போவார். இந்த டீப் ஸ்லீப்புக்கு இடியே விழுந்தாலும் நீ எழும்ப மாட்டேன். அது வளமை. இடியே விழுந்தாலும் நீ எழும்ப போறது கிடையாது. இந்த டீப் ஸ்லீப்புக்கு பிறகுடா non-REM ஸ்லீப் ஐ மீன் REM ஸ்லீப் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். ரெம்ண்டா ரேபிட் ஐ மூவ்மெண்ட். சில பேருக்கு ஏதாவது ஃபீலிங் இருக்கா? நீங்க படுத்திருக்கீங்க சில பேர் அந்த கனவு வரைக்கும் உனக்கு நடுங்கிற மாதிரி இந்த கனவுல இருந்து திடுக்கிட்டு எழும்புவீங்க பாத்துருக்கீங்களா? சில பேர் கனவுல இருந்து திடுக்கிட்டு எழும்பி இருப்பீங்க. அல்லது இரவு படுக்கை உடம்பெல்லாம் வேர்க்கிற மாதிரி இருக்கும், உடம்பெல்லாம் வேர்க்கிற மாதிரி ஃபீல் ஆகும், கண்ணெல்லாம் அதிர்ற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி அந்த ஒரு கனவுல இருந்து அப்படி எழும்புற ஃபீலிங்ஸ் வந்திருக்கா உங்களுக்கு எப்பயாச்சும்? அதெல்லாம் இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட். அதான் அந்த கண் அந்த திடுக்கு அதிர்றது, உடம்பெல்லாம் வேர்க்க இந்த மாதிரியான சிந்தட்டிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அந்த இடத்துல தான் நடக்கும். சோ இந்த ரெம் ஸ்லீப்ல அந்த இடத்துல திடுக்கிட்டே எழும்புறேன்டா ஒன்னு எழுப்பினா எழும்புவியா இல்லையா? விழுகிற மாதிரி ட்ரீம்ஸ். பிகாஸ் அந்த அந்த இந்த இந்த ரெம் ஸ்லீப்ஸ் இதுல தாண்டா நீங்க வந்து என்ன சொல்றது ஐ மீன் உணர்ற மாதிரியான ட்ரீம்ஸ் விவிட் ட்ரீம்ஸ் சொல்றது. அந்த விவிட் ட்ரீம்ஸ் வந்து இந்த ரெம் ஸ்லீப்ல தான் வரும். அதை வச்சுக்கோ. இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னடா இந்த ரெம் ஸ்லீப் டைம்ல உன்ன எழுப்ப உன்ன ஈஸியா ஒரு சின்ன வேகணும் சொல்றேன். இப்ப நீ யோசிப்ப அப்படி நீ நடுங்கி கொண்டு கேட்க ஏதாவது நீ குளறுவ சம்டைம் அப்படி குளறி கொண்டு கேட்க அம்மா வந்து எலும்பு சொன்னா நீ எழும்புவே இல்லை, திடுக்கிட்டு எழும்புவே இல்ல. சரியா? இதுல இந்த வேக்ஃபுல்னஸ்ல இருந்து ரெம்முக்கு போறதுக்கான டைம் வந்தா 90 மினிட்ஸ். சரியா? நீ அந்த ரெம்முக்கு ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கு. அந்த ரெம் தாண்டிட்டு திருப்பி என்ன நடக்குமாண்டா என்ஆர்எம் 1 என்ஆர்எம் 2 டீப்புக்கு போய் திருப்பி ரெம்முக்கு வரும். அது ஒரு ஸ்லீப் சைக்கிளா நடந்து. இந்த சைக்கிள் தான் உங்களை நித்திரோட வைக்கும். இப்ப சொல்ல 90 நிமிஷத்துல எழும்பலாதா? 90 நிமிஷத்துக்கு எழும்பலாம். அடுத்தது 1.5 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் 4.5 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் ஒரு போர்ஷன் எழும்பலாம். நார்மலா உங்களோட ஸ்லீப் ஷெட்யூல நீங்க இப்படி மெயின்டைன் பண்ணுவீங்களா உங்களால அப்படி எழும்பக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ரெம் வந்து மிக இம்பார்ட்டன்டா. பிகாஸ் இங்கதான் உங்களுக்கு மெமரி கன்சல்டேஷன் நடக்கிறது. அதாவது நீ படிக்கிறது உனக்கு ஞாபகப்படுத்துறது படிக்கிறது இப்ப விளங்க கொஞ்சம் 1 மணித்தியாலம் நித்திரோட எழும்பதால எந்த ஒரு பிரயோசனம் இல்லையா? 1.5 மணித்தியாலம் எழும்புவாயாக இருந்தா அந்த மெமரி ரீகன்சல்டேஷன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா பிரெயின் வாரத்துக்கு 1.5 மணித்தியாலம் நித்திரை தேவையான விஷயம். சரியோ? சோ இப்போ உனக்கு எப்படி நித்திர ஹோலோன்னு தெரியும், உனக்கு டைம் டேபிள் தெரியும். இதுல ஓகே இப்ப நான் ஏன் சாட்டர்டே சண்டே ஒரு டைம் டேபிளும் போடையில விளங்குதா? சாட்டர்டே சண்டே ஒரு டைம் டேபிளும் ஏன் போடையில விளங்குதா? நடுவுக்குள்ள கிளாஸ் வந்து குழப்பம், இல்ல உனக்கு காய்ச்சல் வந்து குழப்பம், இல்ல பக்கத்து வீட்டு ஆன்டி மகள் சாம செய்யப்படுவா, முன் வீட்டு அக்கா கல்யாணம் விட நடக்கும், பக்கத்து வீட்டு அண்ணாக்கு ஏதாவது நடக்கும். சும்மா சொல்லுவோம் ஃப்ளோல. ஏதாவது நடந்தா என்ன செய் இதுல ஒதுக்கி போட்டு இங்க என்னென்ன எல்லாம் மிஸ் ஆச்சோ அது எல்லாத்தையும் என்ன செய் மார்க் பண்ண. ஓகே நான் இன்றைக்கு இவ்வளவு மிஸ் பண்ணிருக்கேன், நீ அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. சாட்டர்டே சண்டே பஃபர் டைம் வச்சுக்க நாங்க எதையும் ஒர்க் பண்ணாம. சோ சாட்டர்டே சண்டே இதுல போட்டு அப்படி எல்லாமே ப்ராப்பர் நடந்ததுன்னா சாட்டர்டே சண்டே என்ன செய் ரிவிஷன் செய். இப்ப இதுல உனக்கு இன்னொரு குட்டி விஷயம் தான் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லி முடிக்கிறேன். மார்னிங் டைமடா பிரெயின் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மெமரி கன்சல்டேஷன். அதாவது மெமரி ரீகால். அதாவது சிம்பிளா சொல்ல போனா பயாலஜி டைம். சிம்பிளா உனக்கு விளங்குற லாங்குவேஜ்ல சொல்ல போனா மார்னிங்ன்றது பயாலஜி டைம். மெமரிக்கு ரிவிஷன். அப்புறம் பயாலஜி ஒர்க் அவுட் சொல்ல என்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் சொல்லுவேன். அடுத்த விஷயம் ரீகால் டைம்.
இந்த 7:15 to 9:15ன்றது அது என்னன்னு சொல்லலாம், அல்ட்ரா ப்ரொசஸிங் டைம். அல்ட்ரா ப்ரொசஸிங் டைம் ஏன்னா நீ இப்ப நித்ரோண்டலுமினியல்லோ இந்த மூணு ஒரு கல்குலேட்டர் மாதிரி வேலை செய்யும். ஸோ திஸ் டைம் இஸ் பெஸ்ட் ஃபார் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஸ்டின். ஆனா இந்த அல்ட்ரா ப்ரொசஸிங் டைம் நான் உனக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு ஒதுக்க மாட்டேன். பயாலஜி பீப்புளுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த டைமே பயாலஜிக்கு தான் ஒதுக்கும். ஏனண்டா இந்த டைம்ல நீ பயாலஜில புது பாடம் படிக்கணும். 7:15 to 9:15 பயாலஜில புது பாடம் படி. 5 to 6:30 பயாலஜியை ரிவைஸ் பண்ணி இது ஒவ்வொரு நாளும் செய்யணும். அதை பத்தி நான் பயாலஜி ஒர்க் அவுட்ல சொல்றேன். டைம் டேபிளுக்காண்டி சொல்றேன். பயாலஜி பீப்புள் இதையும் நீங்க பயாலஜியா மெயின்டைன் பண்றது நல்லா. 9:30 to 11 PM ஒரு நாள் கெமிஸ்ட்ரி செய்ய, ஒரு நாள் பிசிக்ஸ். அவ்வளவுக்கு நீ இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் நீ கிளாஸ்லயும் என்னத்தை லேர்ன் பண்ணுவாய், கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் லேர்ன் பண்ணுவாய் தானே, ஏதாவது கொஞ்சமாச்சும் கிளாஸ்ல லேர்ன் பண்ணுவாய் தானே. அன்றைக்கு படிச்ச விஷயத்தை ரிவைஸ் பண்றதுக்கு அல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பாக்குறதுக்கு அதுகளுக்கு நீ இந்த டைமை யூஸ் பண்ணி கொள்ளலாம். சாட்டர்டே சண்டே ஃப்ரீ டைம் இருந்தா நீ என்ன செய், கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் அதை கால்குலேட். பேசிக்கா ஒரு ஐடியா தந்திருக்கேன். திஸ் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் பிளான், இட் ஹேஸ் லூப் ஹோல்ஸ். அது நீ என்ன செய்யணும், ஒர்க் பண்ண உனக்கு ஆட்டோமேட்டிக்கா அதை என்ன செய்யும், இழுபட்டு கொண்டு போய்கொண்டே போகும். ஸோ உனக்கு ஆட்டோமேட்டிக்கா நீ அங்க அதை டெவலப் பண்ணுவாய், அதுக்கு அங்கால மூவ் பண்ணி கொண்டு போய். ஸோ நவ் ஐ ஹேவ் கிவன் யூ நாட் அ பெர்ஃபெக்ட் பிளான் பட் லைக் என்ன சொல்ல டெம்ப்ளேட் மாதிரி. அந்த கத்தி படத்துல ஒரு ப்ளூ பிரிண்ட் எழும்பும், ப்ளூ பிரிண்ட் உனக்கு தந்திருக்கு, நீ எழுப்ப வேண்டியதாட்ட வேலை அது மண்ணா எழுப்பணும். செய்வீங்க தானே. உனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, என்ன உனக்கு இவ்வளவு நாள இருந்து பிரச்சனையில சால்வ் பண்ணிருக்கேன். ஏன் இவ்வளவு நாளா படிக்கலாம் இருந்தது, பிகாஸ் உனக்கு என்ன படிக்கணும்னு தெரியாது, எப்படி பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டேன். மந்த டே வீக்கா மாத்து, வீக்க டேயா மாத்துன்னு சொல்லிட்டேன். ஒரு நாள்ல என்ன டைம் எடுக்கணும்னு உனக்கு தெரியாது, அதுக்கு தான் உனக்கு இந்த பொமரடோ டெக்னிக்கை சொல்லி இப்படி மாத்துன்னு சொல்றேன். நீ எல்லாத்துலயும் குறைக்கிறது வந்து நித்திரையை குறைச்சனால படிக்கவே இல்லாது. பிகாஸ் நித்திரையை குறைச்சா இந்த ரெம் குறையும். ரெம்மா குறைச்சா நீ எவ்வளவுதான் படிச்சாலும் அது மண்டேக்குள்ள ஏறாது. செகண்டரி மெமரிக்கு சரியா ஒளி, அதுக்கு பிறகு பெர்மனண்டா இருக்க போறது இல்லை. ஸோ ஆகவே அந்த விஷயம் சொல்லிட்டேன். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், இந்த கன்சிஸ்டன்சியா மெயின்டைன் பண்ணணுமா. இங்க இந்த 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 இதுக்குள்ள இந்த ரைஸ் கவ் இருக்கும், அதுக்கு நான் எவ்வளவு நாள் சொன்னாலும் அது காது வராது. ஒரு நாள் 12 மணிக்கு நித்திரோலும், அடுத்த நாள் 1:30 நித்திரோலும், ஒரு நாள் 10 மணிக்கு நித்திரோலும். அப்படிப்பட்ட கேஸ் இப்படி நித்திரை கொள்ள வேண்டாம். ஏனண்டாடா அப்படி நித்திர உடனே பிரெயினே அடாப்ட் ஆகாது. இது அதை என்ன யோசிக்க வேண்டாம், இந்த பரதேசி எத்தனை மணிக்கு நித்திர ஒழுங்கு எனக்கே தெரியல, நான் எங்க படிக்கிறதுன்றது அது யோசிக்கும். சோ என்ன செய், ஒரு 12 மணிக்கு நித்திரேண்டா 12 மணிக்கு நித்திரைக்கு போ. முதல் நாள் கஷ்டமா தான் நான் இருக்கு, மில்லியன் நான் சொல்லல, ஒரு கிழமைக்கே கஷ்டமா தான் இருக்கு. பட் ஒரு கிழமை நீ கஷ்டப்பட்டு பழகிட்டேன், அடுத்த கிழமை உனக்கு எல்லாமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா உனக்கு 12 மணிக்கு நித்திர வரும். ஆட்டோமேட்டிக்கா 5 மணிக்கு எல்லாம் அடிக்கிறதுக்கு முதல் நீ எழும்பி எல்லாமே நிப்பாட்டுவேன். வேண்டா பிராக்டிஸ் பண்ணிப்பாரு, அது அப்படித்தான் இருக்கு. That's how a brain works. That's how your brain and body works. இது விளங்கிட்டா நீ மிச்சம் என்னத்தையும் செய்வாய். ஐ நோ திஸ் இஸ் a long video, பட் என்ன செய்ய, நான் இது ரெண்டையும் கவர் பண்ணி ஆகணும். எனக்கு தெரியும், நான் கிளாஸ் டைம் கொஞ்சம் எடுத்துட்டு இருந்தேன், பட் இட்ஸ் ஃபைன். ரீசன் வந்து இவ்வளவும் உனக்கு படிக்கிறதுக்கு தேவை. இது இன்னும் மோடிஃபை பண்ணத்தாண்டா வேணும், பட் எடுத்துட்டு இன்னும் ஒரு டைம் போயிடும். நான் இப்ப அதை சொல்ல விரும்பல. நான் நீ இதுக்கு பார்ட் 2 செய்ய மாட்டேன், பட் என்ன செய்வேன், பயாலஜி ஒர்க் அவுட் சொல்லிக்க, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் சொல்லிக்க, ஒவ்வொரு டைமும் எப்படி உனக்கு டைம் ஸ்லாட் சொல்லிட்டேன், எப்படி டைம் ஸ்லாட் யூஸ் பண்ணணும், எப்படி நித்திரையில யூஸ் பண்ணணும்ன்ற விஷயம் சொல்லிட்டு தானே. இனி என்ன செய்வேன் சொல்லுவாப்பா, இனி என்ன செய்வேன், பஃபர் டைம் அப்ப நீங்க இதுல மிஸ் பண்ற செக்ஷன்ஸ் இருக்கு தானே. இப்ப இதுல நாங்க இப்ப நீங்க சம்டைம்ஸ் உங்களுக்கு இதுல கிளாஸ் வரலாம், இல்ல ஏலாம் வரலாம், இப்படி விஷயம் பிறகு ஒரு செக்ஷனை மிஸ் பண்ணுவீங்க தானே. அந்த செக்ஷனை மிஸ் பண்ணதால நீங்க அடுத்த நாள் ஒழுங்கா படிக்க மாட்டீங்க. ஐயோ நான் நேற்று மிஸ் பண்ணிட்டேனே, அதை படிக்கலாம் இருக்கேன்னு யோசிச்சுருப்பீங்க. அந்த மாதிரியான செக்ஷன்ஸ் சாட்டர்டே சண்டே நாங்க டைம் டேபிள்ல எதையுமே ஒதுக்கல தானே. சோ அன்றைக்கு என்ன செய்யலாம், நீங்க உங்களோட ஃப்ரீ டைமை பார்த்து அதோட ஒதுக்கி கொண்டு போகலாம். இதே டைம்ல ஒர்க் பண்ணலாம், ஆனா என்ன ஒர்க் பண்ணணும்ன்றது, அதாவது அந்த வீக் பிளான டே கூட கேட்க மண்டே டு ஃப்ரைடேக்கு மட்டும் உடையுங்க, சாட்டர்டே சண்டே கூட கேட்க வேண்டாம் தான் சொல்றேன். சரியா, சாட்டர்டே சண்டேன்றது பஃபர் டைமாவே யூஸ் பண்ணி கொண்டு தட்ஸ் பெட்டர். ஸோ ஃபைனலி வாட் ஐ கன்க்ளூட் இஸ், ஒரு மணத்தேலம் பிரேக் இல்லாம கேட்டிருக்கோம், அப்புறம் இனி தான் போய் தண்ணி குடிக்கணும். ஓகே இருக்காது, நான் சொல்றதுக்கு முதலாவது விஷயம் இது இவ்வளவு நேரம் நீங்க இத்தனை வரையில இருந்தாலும் தயவு செய்து நான் சொல்றதை கவனம், ஃபோக்கஸ் ஆன் ஸ்லீப் சயின்ஸ் அண்ட் பிரெயின் சயின்ஸ். இந்த பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுமான்னு தெரிஞ்சுக்கொள். பிரெயின் எந்த டைம்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும், எப்போ அது மெமரி இருக்கும். இது சொல்லு 9:30 இருந்து இப்ப சொல்லு 9:30 இருந்து பிரெயின் வந்து இந்த டைம் வந்து பிரெயின் நித்திர கொள்ற டைம். நித்திர கொள்றதுக்கு பார்த்து கொண்டிருக்க டைம்ல வந்து பயாலஜி படிக்க போறா ஏறாது. ஏன்னா அதுக்கு அது விருப்பம் இல்ல. இப்போ நீ படிக்கிறீங்க, பிரெயின் படிக்கிறது எப்ப அது ஃப்ரெஷ்ஷா இருக்குமோ. அதனாலதான் சொல்றேன், ஒரு நித்தியம் இப்ப நீ என்ன சொல்லு, 5:30க்கு வந்து 5:45 நீங்க சொல்ற சில பேர் சொல்ற மாதிரி 5:45 டீயை குடிச்சிட்டு பயாலஜி புத்தகத்தை திறந்தா ஏதாவது ஏறமன்னு நினைக்கிறியா? இப்ப சொல்லு, 5:45 டீயை குடிச்சிட்டு பயாலஜி புத்தகத்தை திறந்தா டீ பண்ண நெஸ்கபி குடிச்ச நித்திர வேற வச்சிருக்கீங்க தானே, நெஸ்கபி குடிச்சிட்டு பயாலஜி புத்தகம் திறந்தா ஏறமன்னு நினைக்கிறியா? ஏறாது. ஏன், நீ விடிஞ்சதுல இருந்து பின்ன வரைக்கும் அறிஞட்ட பண்ணிட்டு வந்திருக்காடா. பிரெயினுக்கு ரெஸ்ட் வேணும். இட்ஸ் நாட் லைக் அ ரோபோட், இட்ஸ் அ பிரெயின், இட்ஸ் அ லிவிங் ஆர்கன். ஓகேவா? சோ
ஒரு குட்டி நித்திரை அடிச்சு விட ஆட்டோமேட்டிக்கா அது என்ன செய்யும், நான் ரெம்ம பினிஷ் பண்ணிடும், டீப்பை பினிஷ் பண்ணிடும். அன்றைக்கு இருந்த டயர்ட்னஸ், பிகாஸ் இந்த ஒரு சைக்கிள் முடிஞ்சுதுண்டா உன்கிட்ட இருந்த டயர்ட்னஸ் ஃபுல்லா போகும். உன்கிட்ட இருந்த டயர்ட்னஸ் ஃபுல்லா போகும். எல்லாத்தையும் வந்து ரீஸ்டோர் பண்ணிவிடும். ரீஸ்டோர் பண்ணி உனக்கு ஃபுல் எனர்ஜில கொண்டு வந்து என்ன செய்வாய், 7:15 கிளம்புவாய். ஃப்ரெஷ்ஷா உனக்கு மெமரி இருக்கிறதால நீ பயோல புது பாடம் படிக்கலாம். மார்னிங் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, பிகாஸ் அது ஒரு கன்ஸ்டன்ட் டைம். ஏண்டா உனக்கு என்னதான் கிளாஸ் இருந்தாலும் இந்த டைம் கிளாஸ் இருக்காது. ஸோ ரிவிஷனுக்கு அதை யூஸ் பண்றது பெட்டர். பயோ படிங்க, புது புது செக்ஷன்ஸ் எடுத்து ட்ரை பண்ண பார்க்கலாம். மேபி நீங்க 5 நாள் உனக்கு டைம் டேபிள் இருக்கு, நீ என்ன செய்யலாம், நான் 3 நாள் பயோ படிக்கணும், நான் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி கஷ்டமா இருக்கணும், நான் கெமிஸ்ட்ரி மேத்ஸ்கார நீங்க எந்தக்குமே கெமிஸ்ட்ரியும் படிக்கலாம். எனக்கு தெரியாது மேத்ஸ் லோடா இல்லையான்னு எனக்கு தெரியாது. மேபி மேத்ஸ் நீங்க இந்த டைம்ல படிக்கணும் இந்த டைம்ல படிக்கணும் எனக்கு தெரியாதா, அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ எனக்கு கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒர்க் பண்ண வேணும், என்ன சிம்பிள் டைம் டேபிள் அட்ஜஸ்ட் பண்ணு. டைம் டேபிள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு என்ன செய், இந்த டைம்ல ஒரு கெமிஸ்ட்ரியை கொண்டு வந்து போட்டேன்டா அந்த நாளுக்கு செய்ய வேண்டிய பயோ என்னடா செய்யணும், கொஞ்சம் அந்த டைமுக்கு ஒரு கெமிஸ்ட்ரியை கொண்டு வந்து போட்டுட்டாய். பட் அந்த நாளுக்கு ஒரு பயோ செய்யணும் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டேன். என்ன செய்யணும், அந்த பயோவை எப்ப கொண்டே போடணும், சாட்டர்டே சண்டே போடணும். இவ்வளவு நாளா உனக்கு அதை எங்க கொண்டே போடுறேன்னு தெரியாதாலதாண்டா ஒன்று மிஸ் பண்ணிக்கிறேன், நீ என்ன படிக்கிறேன் யோசிச்சுட்டு. இப்ப விளங்குதா, இப்ப விளங்குதா. எந்த ஒரு கட்டத்திலையும் இந்த இந்த ஒர்க் அவுட்டுக்கு பிளான் பிள்ளையே விட மாட்டேன். உனக்கு பிரெயின் சயின்ஸ் தெரியும், பிரெயின் எப்ப ஆக்டிவா இருக்கும், பிரெயின் எப்ப பாடமாக்கும், பிரெயின் எப்ப ஃபுல் போக்கஸ்ல வேலை செய்யும்ன்றது உனக்கு தெரியும். ஸ்லீப் சயின்ஸ் தெரியும், எவ்வளவு நேரம் நித்திர கொண்ட எப்படி வேலை செய்யும், எவ்வளவு நேரம் கட்டாயம் 6:30 மணிக்கு நித்திர கொள்ளத்தான் பண்ணும். பட் உன்னால 6 மணி நேரம் தொடர்ந்து நித்திர கொள்ள 7 ஆண்டு எனக்கு தெரியும். சோ அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், அதுக்கான நான் 1:30 மணி நேரத்தை இங்க தூக்கி 5:30 மணி நேரத்தை அங்க தூக்கி நித்திர கொள்ள வச்சிருக்கேன். சோ நீ விடியலும்பேக்கும் பிரெயின் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அந்த 1:30 மணி நேரத்துக்கு அப்புறம் பிரெயின் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சோ ஸ்லீப்பை நீ மெயின்டைன் பண்றாய், அட் த சேம் டைம் இந்த ரெம் ஸ்லீப்பை நீ மெயின்டைன் பண்றாய், மெமரி கன்சல்டேஷன் ஒர்க் பண்ணும், ஸ்லீப்பை பார்த்து கொண்டு இருக்காய். சோ இஃப் யூ ஆர் மெயின்டைனிங் எவ்ரி திங், இதுக்கு அப்புறம் நீ என்னத்தை பத்தி குறை பண்ணணும். ஆனால் மிக முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி. பிள்ளையார எப்படி 2ஆம் நாள்ல கொண்டே குப்பைக்குள்ள போட்டியோ, குப்பைக்குள்ள போட்டது மீன்ஸ் முதல் நாள் பூவும் புனஸ்காரமும் வச்சு செய்வேன், அடுத்த நாள் அவரை என்ன நிலைமைன்னு தெரிய மாதிரியோ. அதே மாதிரி இந்த இம்பல்சிவ் ஒர்க்ல 2 நாள் ஒர்க் பண்ற மாதிரி செஞ்சேன்டா, நான் கதைச்ச இந்த 1 மணி காலத்துக்கு சதத்துக்கும் பிரயோசனம் இல்லை. முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி. தியாகம் தான் உண்மை உயர்த்தும் என்று கஜேந்திரன் சார் சொல்றத ஐ மீன் அது சொல்றது உண்மை. ரீசன் தியாகம் பண்ணணும், ஆனா பண்றது ஒழுங்கா பண்ணும், தேக்காட்டுக்கு பண்ணணும், கன்சிஸ்டண்டா பண்ணு. நான் என்ன செய்வேன் சிம்பிளா சொல்றேன்டா, இந்த இதுல கட்டப்பா இருக்கு, கட்டப்பா எனக்கு கொண்டு அனுப்பி இருந்தது. பிகாஸ் செகண்ட் செய்தேன், நான் இல்லையான்னு சொல்லல, அந்த சொல்லி காட்டணும்னு சொல்லலடா. பட் நான் ஒரு விஷயத்துக்கான சொல்றேன். அவள் வந்து என்கிட்ட 24 எக்ஸாம் எழுதிட்டு கடைசி நான் பிசிக்ஸ் எழுதிட்டு என்கிட்ட வந்து சொன்ன விஷயம், நெக்ஸ்ட் இயர் நான் படிக்க ஐ மீன் நான் என்ன சொன்னாலும் கேட்ப வேண்டும், நான் என்ன வேலை சொன்னாலும் செய்ய வேண்டும், ஒன்று மிஸ் பண்ணாம செய்ய வேண்டும். அன்றைக்கு எனக்கு சொன்னேன். அது அன்றைக்கு என்ன சொன்னோம், இந்த கட்டப்பா வந்து அந்த மகிழ்மதி ராஜ்யத்துக்கு வந்து வாக்கு கொடுத்ததான் அந்த மூதாதையர் வாக்கு கொடுத்த மாதிரி அது எனக்கு வாக்கு கொடுத்தேன். அதுல இருந்தா இன்னும் அது வாக்கு வேண்டும், தன்னை தானே கட்டப்பாடுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. சோ அது தன் நோட் புக்ல எழுதி வச்சிருக்கு. சரியா, பாகுக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்து கட்டப்பான். இன்னைக்கு எனக்கு அதை எடுத்து அனுப்புது, பாகுக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்து கட்டப்பான் போட்டு #UCFM போட்டிருக்காரு. சரியா, நீ யோசிக்கலாம் இதுல என்னென்ன பிரயோசனம் இருக்காங்க. அந்த பிள்ளை அதை பாக்குறோம் ஒவ்வொரு நாளும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிள்ளை டவுனா ஃபீல் பண்ணதுன்னு வைப்போம், தன்னால படிக்கலாம் இருக்கான்னு ஃபீல் பண்ணு, ஜஸ்ட்ல அதை பாக்குது, அதை பார்த்தோன்னா விளாங்க. இப்ப நான் இதை நிப்பாட்டனாக இருந்தால் மை ட்ரீம் இஸ் கோயிங் டு ஸ்டாப், ஐ கான்ட் ஸ்டாப், ஐ ஹேவ் டு ஒர்க். இந்த பிரெயின் அது ரீஃப்ரெஷ் பண்ணும். அந்த சின்ன வேர்ட், அந்த சின்ன வசனம் முன்ன மோட்டிவேட் பண்ணண்டா, அந்த சின்ன வசனம் முன்ன மோட்டிவேட் பண்ண. எழுதி உனக்கு ஒவ்வொரு நாளும் கோட்டை அனுப்புறதால என்ன இளவு விருப்பமோ எடுத்து எழுதிவை. நான் எந்த டார்கெட் UCFM டாக்டர் அல்லது ஒரு டாக்டர் இந்த படத்துல ஒரு ஸ்டெதஸ்கோப்பை மாட்டி கொழு, வீட்டை ஒரு ஸ்டெதஸ்கோப் இருக்கு, படம் எடுத்தாரு, எடுத்து கொழு. சரியோ, எடுத்து கொழுவி போட்டு அல்லாட்டி என்ன செய், நம்மட படத்தை எடுத்து போட்டு கொழு. எடுத்து கொழு, பிரச்சனையே இல்லை. சோ என்ன இளவையோ உனக்கு மோட்டிவேட் பண்ற ஒரு சாமான எடுத்து கொழுவி போட்டு டெய்லி அதை நீ டவுன் ஆஃப் ஃபீல் பண்ற ஒவ்வொரு டைம் அதை. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஒரு நாள் முன்ன மரத தளர விடாத. நான் உங்களுக்கு திருப்பி சொல்ற விஷயம் உண்டுதான், உன்னால் முடியாதென்று மற்றவர்கள் சொன்னால் அதன் அர்த்தம் உன்னால் முடியாது என்பது அல்ல, அவர்களால் முடியாது என்பது. அவர்கள் சொன்னது தவறு என்பதை நீ நிரூபித்து காட்டு. If someone says you can't do, that means that they can't do. You have to do that thing and prove that they are wrong. Okay, they can't decide your capacity. Okay, that's what you have to focus. That's all மக்களே. So this is how you have to plan your sleep and schedule. ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் மிச்சமே செய்ய பயோ கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஒர்க் அவுட் செய்ய, ஐ மீன் பயோ கெமிஸ்ட்ரி சொல்லிக்க ஒவ்வொரு பார்த்துக்கு அப்படி ஒர்க் பண்ணுறேன் சொல்றேன். ஐ ஹோப் எவ்ரி ஒன் வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். தேங்க்யூ.